யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் அதிகமாய் பெருக கடவுது என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு தேவன் இன்றைய நாளிலும் கிருபையாக இந்த ஒரு நேரத்தை கொடுத்து அவருடைய வேதத்தின் மகத்துவமான காரியங்களுக்கான கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். மேலும் கோவை சபையினுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் சொல்லி இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு யோவான் ஸ்நானகன். ஸோ இப்போ நம்ம ஆதாரம் வசனம் வாசிக்கும் போதே அவரை குறித்து தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு. ஸோ ரொம்ப டீட்டெயிலாக இல்லை, அதாவது நிழலும் பொருளும் அப்படிலாம் இல்லை, டைரெக்டாக யோவான் ஸ்நானகன் யார் அப்படிங்கிறது தான் இந்த சப்ஜெக்ட். அதனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நேரம் ஒரு 75 நிமிஷம் ஆகும். அதனால் இப்போவே இது பண்ணிக்கோங்க, மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இப்போ பைபிளில் ஒரு சில கேரக்டர்ஸ், ஒரு சில நபர்கள் பார்த்தோம்னா ரொம்ப நமக்கு பரிச்சயமான நபர்களாக இருப்பாங்க. பழைய ஏற்பாடுல இருக்கிறாங்க. புதிய ஏற்பாடுல ரொம்ப பரிச்சயமானவர்னு பார்த்தீங்கன்னா இந்த யோவான் ஸ்நானகர் தான். ஆனால் இந்த யோவான் ஸ்நானகரோட பேக்ரவுண்டை நம்ம ரொம்ப தியானிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா அவர் யார் கூட டைரெக்டாக கனெக்ட் ஆயிடுவார்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட லைஃப்குள்ளே வர்றதுனால என்ன ஆயிடுன்னு பார்த்தோம்னா இந்த பேர் வரும், ஞானஸ்நானம் கொடுப்பார்னு பார்ப்போம், அப்படியே எங்கே ஷிஃப்ட் ஆயிடுவோன்னு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவுக்கு போயிடுவோம். ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர்கிட்ட இவர் என்ன பண்ணுவார், இந்த ரிலே ரேஸ்லாம் பார்த்துருப்போம்ல, ஒருத்தவங்க ஓடுவாங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு அந்த பைக் மாதிரி கொடுத்துருவாங்க, அவங்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. பைபிளில் நீங்கள் மத்தேயுல பார்த்தாலுமே அப்படி தான் இருக்கும். இப்போ 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் அப்படியே வாசிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இவர் இன்ட்ரோ ஆவார், திடீர்னு என்ன போயிடுவார்னா காணாம போயிடுவார். அப்புறம் நிறைய சாப்டர்ஸ் கழித்து மறுபடியும் கொஞ்சம் இப்படி வேதத்தில் பார்த்தோம்னா ஆங்காங்கே தான் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகனுடைய அறிமுகங்கள் நமக்கு இருந்துகிட்டே இருக்கட்டும். இப்போ இன்னைக்கு டீட்டெயிலாக இவரை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு யோவான் ஸ்நானகன்னா யார் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம சப்ஜெக்டில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சகரியாவினுடைய மகன். ஓகே, சப்ஜெக்டில் அங்கங்கே நான் கேள்விகள் கேட்பேன். அது எதுக்குன்னா இன்ட்ராக்ஷன் இருக்குங்கிறதுக்காக தான், தவற யாரும் நினச்சிக்கிற வேண்டாம். வேற இப்போ வசனத்தில் வாட்ச மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்திருக்கிறார். நான் எப்படி கேட்குறேன்னா இவரை பற்றின வேறு விஷயங்கள், இவரோட பேக்ரவுண்ட் என்ன, அந்த மாதிரி ஏதாச்சும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லலாம். ஒன்று சொன்ன மாதிரி சகரியா, அவங்களுடைய அப்பா பேர் சகரியா, அம்மா பேர் நல்லா தெரியும், எலிசபெத். ஸோ இவங்கெல்லாம் நல்லா தெரியும். வேற இவர் காட்டிலே வாழக்கூடியவர். ஆமாம், சாப்பிட்ற ஃபுட்டு அது என்னது, வெட்டுக்கிளி, தேன், இதெல்லாம் சாப்பிடுவார். ட்ரெஸ்ஸும் ஒட்டகமயிர், அது என்னது, லெதர், அந்த ட்ரெஸ் போட்டுக்கிடுவார். வருகிறவராகிய எலியா அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா எப்படி இங்கே பேரலெல்லாம் அதுக்கு அடுத்து தான் இயேசு கிறிஸ்து உள்ளே வராரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆனால் இவர் பரிசுத்தாவினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டவர் கிடையாது. ஆனால் கருவில் இருக்கும்போது எப்படி இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு இருந்தார் அப்படிங்கக்கூடிய வார்த்தைகள் நம்ம வாசிக்கிறோம். அப்புறம் இவங்க ரிலேஷன் தானே, யாருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு ரிலேஷன். எப்படின்னா மரியாலும் எலிசபெத்தோ அக்கா தங்கச்சிங்க தானே, அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டா, உறவினர்கள். நம்ம இதில் வாசிக்கிறோம் இல்லையா, அது என்னங்கிறது பார்க்கணும். உறவினர்களா என்னன்னு தெரியலங்கிற மாதிரி இருக்குது. இப்போ டவுட் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து எந்த வம்சத்தில் வர்றாரு, யூத கோத்திரம். கோத்திரத்தில் பார்த்தோம்னா யூத கோத்திரம். இவர் யோவான் ஸ்நானகன் அவர் லேவி கோத்திரம். அப்புறம் எப்படி அக்கா தங்கச்சிங்களாம் வாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். பைபிளில் ரெக்கார்டாக இருக்கிறது உறவின் முறை தான், ரிலேட்டிவ்ஸ் தான். கின் சிஸ்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். கின் சிஸ்டர்ஸ்னாலே கசின்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, நம்ம சித்தி பெரியம்மா பசங்களை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் நம்ம அவங்கள சொல்ல முடியும். பைபிளில் ரெக்கார்டு அதுதான், வேறு எல்லா டிரான்ஸ்லேஷன்லையும் அதுதான் இருக்குது. அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிறது கட் பண்ணிடலாம், ரிலேட்டிவ் தான். ஆனால் இப்போ நல்லா நோட் பண்ணோம்னா இப்போ யோவான் ஸ்நானகனும் இயேசு கிறிஸ்து ரிலேட்டிவ் ஆன உடனே நமக்கு எப்படி தான் கனெக்ட் ஆகும், இவங்க ரிலேஷன், அதனால இவங்க 2 பேர் ரிலேஷன். ஆனால் கோத்திரம் என்ன இருக்குது, மாறி இருக்கிறத கவனிக்கிறோம். இவங்க எந்த கோத்திரத்தில் வராங்கன்னு வாசிக்கலாம். 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6ஆம் வசனத்தில், இது 5ஆம் வசனத்துலேயும் 6ஆம் வசனத்துலேயும் வாச்சோம்னா அவங்க பெற்றோர்களுடைய பேக்ரவுண்ட் சொல்லியிருப்பாங்க.
அவங்க அப்பா பேர் என்னன்னு பார்த்தோம், சகரியா. அம்மா பெயர் எலிசபெத். அந்த சகரியா யாருன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்துல அபியா என்னும் ஆசாரிய வம்சத்தை சேர்ந்தவன். அப்ப சகரியா யாரு? ஒரு ஆசாரியன். ஆசாரிய ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சகரியா. எலிசபெத் யாருன்னா ஆரோனின் சந்ததியை சேர்ந்தவள். டைரக்டா அவங்க எந்த வம்சத்திலே வராங்க? ஆரோனின் குமாரத்திகளுக்குள்ள யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா எலிசபெத் வரதை நம்ம கவனிச்சு பார்க்குறோம். ஆரோனின் குமாரத்திகள்னா ஜீனியாலஜியில் டைரக்ட் குமாரத்தி இல்லை. 6ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா இந்த சகரியா எலிசபெத் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் இருவரும் கர்த்தர் கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தாங்க. இப்போ இந்த 2 பேருடைய ஒரு சர்டிஃபிகேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே எப்படி இருக்கிறாங்க? பைபிளில் அங்கங்கே எப்படி இருப்பாங்கன்னா ஒருத்தவங்க இந்த நபர் இப்படி இருந்தார் அப்படின்னு வாசிப்போம். ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவன் கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து. இது பாசிபிளா? ஆமா, அதனாலதான் எழுதியிருக்கிறாங்க. நான் கேட்கறது நடைமுறைக்கு ஒத்து வருமான்னு நான் கேட்குறேன். இது எப்படின்னா ஏன் இந்த மாதிரி கேட்குறோம்னா பழைய ஏற்பாட்டில் ஒரு சில ராஜாக்களுக்கு தான் என்ன ஆகும்னா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எஸ்ஐகே ராஜா அந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கினதை பார்த்துருக்குறோம். அதாவது தேவன் கொடுத்த எல்லா கட்டளைகளின் படியும் அவர் எப்படி இருந்தார், உண்மையுள்ளவராக இருந்தார்னு சொல்லிட்டு ரொம்ப பெக்யூலராக தான் ஒரு சில கேரக்டர்ஸ் வருவாங்க. ஆனால் இங்கே 2 பேருமே எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா 2 பேருமே தேவனுக்கு ரொம்ப 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 பிடிச்ச மாதிரியான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த சகரியா என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆசாரிய ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறதுனால, ஆசாரிய ஊழியத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து என்ன முறைமைகள் இருந்துச்சுன்னா ஒரே ஆசாரியன் என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டாரு, வேலைகளை ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. எவ்ரி 3 months 3 மாதங்களுக்கு ஒரு முறை என்னன்னா ரொட்டேஷன் ஆகும். ஒவ்வொரு குடும்பங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊழியங்களை மாற்றி மாற்றி பண்ணுறது. அந்த மாதிரி ஒரு ரொட்டீன் யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா சகரியாவுக்கு வருது. அப்போ ஒரு நாள் அந்த ஆலயத்துக்குள்ளே போய் தூபம் காட்டக்கூடிய வேலையில் நீங்கள் அந்த 1ஆம் அதிகாரம் ஃபுல்லாக வாசிக்க வேண்டாம், நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா அதெல்லாம் வாசிச்சோம்னா பின்னாடி பார்க்கக்கூடிய காரியங்கள் ரொம்ப டிலே ஆயிரும். அப்படி அவங்க இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இவங்களுக்கு இப்போ என்ன இல்லைன்னா குழந்தை இல்லாமல் இருக்குது. குழந்தை இல்லாமல் இளம் வயதில் இருக்கிறாங்களான்னு அப்படியும் இல்லை, கிட்டத்தட்ட நம்ம ஆபிரகாம் சாரால் இருக்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஸ்டேஜ். இவங்களும் எப்படி இருக்காங்கன்னா வயது சென்று முதிர்ந்த ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க, குழந்தைகள் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த தூபம் காட்டக்கூடிய வேலையில் இவர் உள்ள ஆலயத்துக்குள்ளே போய் தூபம் காட்டிட்டு இருக்கும்போது பலிபீடத்தினுடைய வலது புறத்தில் ஒரு தெய்வதூதன் தோன்றி என்ன பண்ணுறாருன்னா சகரியா கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறார். 13ஆம் வசனம் வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் அவனை பார்த்து, சகரியாவே பயப்படாதே, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகி எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஆமா, கிட்டத்தட்ட இந்த ஆபிரகாம் சாராளுடைய கான்செப்ட் மாதிரியே எங்க வரும்னு பார்த்தீங்கன்னா இவங்களே வரும். இவர் நிறைய விண்ணப்பம் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட்ல ஒரு டைம் அவருடைய விண்ணப்பம் கேட்கப்பட்ட உடனேயும் இப்போ டைரக்டாக தூதன் என்ன சொல்றாருன்னா உன் மனைவியாக எலிசபெத்து ஒரு குமாரனை பெற்றெடுப்பா, பேர் என்ன வைக்கணும்னு சொல்லிட்டாரு. பிறக்கும் முன்பே பேரிடப்பட்டவர்கள் எத்தனை பேர்? 9 பேர் இவ்வளோதான் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் யாருன்னா இப்போ நம்ம யோவான் வந்துட்டார். பிறக்கிறதுக்கு முன்னாடியேவும் யோவான் என்று பேரிடுவாயக அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி பிறக்கிறதுக்கு முன்னாடியேவும் அவங்க எப்படி லைஃப்ல இருப்பாங்கன்னு சொன்னது ரொம்ப ரொம்ப கம்மி. யோசியா ராஜாவுக்கு சொல்லியிருப்பாங்க, கோரேஸ்க்கு சொல்லியிருக்காங்க, அப்புறம் சிம்சோன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேடாவும் சொல்லியிருக்காங்க. இந்த இஸ்மையலோட டைம் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான். இந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் இங்கே யோவானுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இயேசுக்கள் சொல்லுவார்கள் ஸ்திரீகளில் பிறந்தவர்களிடத்துல யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவன் ஒரு அது பாருங்களேன், பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்க. 15ஆம் வசனம் வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான், திராட்சரசமும் மதுபானமும் குடிக்க மாட்டான். அவன் எலிசபெத்தின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். இப்ப இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா கர்த்தருக்கு முன்பாக யாராச்சும் பெரியவங்களா இருக்க முடியுமா? நம்ம பேசிக்கா கான்செப்ட் எப்படி பார்ப்போம்னா கர்த்தருக்கு முன்னாடி யாருமே என்ன பண்ண முடியாது, பெரியவங்களால இருக்க முடியாது, எல்லாம் தாழ்மையா இருக்கணும், இப்படிதான் இருந்துட்டு இருக்கும். ஆனா தேவனுடைய பார்வையில ரொம்ப ரொம்ப பெரிய ஒருத்தவர் அப்படின்னா அதான் சொன்னல அந்த ஸ்திரீகள் இடத்துல பிறந்தவர்ல ஒருத்தவர் இருக்கிறதுலயே ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து எப்படி இருப்பார். அந்த மாதிரி இப்ப யார் இருக்க போறாங்கன்னா யோவான் ஸ்நானகன் இருக்க போறாரு. அப்புறம் திராட்சரசம் மதுபானம் குடிக்கிறதுல கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த நசரேய விரதத்துல இருக்கிற சேம் முறைமைகள்ல இப்ப யார் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் வர போறார். அவர் எலிசபெத்தின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருப்பான். அதையும் என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு. அப்ப இப்ப இந்த நியூஸ் யாருக்கெல்லாம் தெரியும்னு பார்த்தோம்னா சகரியாவுக்கு தெரியும், அடுத்து அப்படியே யாருக்கும் போயிடும், எலிசபெத்துக்கும்
கேரி ஃபார்வர்ட் ஆயிரும். ஆனால் இன்பிட்வீன் என்ன ஆயிரும்னா சகரியாவால் இது என்ன பண்ண முடியாது, நம்ப முடியாது. ரொம்ப வயசாயிடுச்சு. அங்கே எப்படி ஆபிரகாம் சிரிச்சிருப்பார் இல்லையா, அது மாதிரி இங்கே இவருக்கு என்ன டவுட் வந்துருன்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் ரொம்ப வயசாயிடுச்சு அப்படின்னு உடனே அப்போ தான் அந்த தேவதூதன் ரிவீல் பண்ணுவார் தான் யாருன்னு சொல்லியிருப்பாருன்னா, நான் வந்து தேவனுடைய சமூகத்திலேருந்து வந்து காப்ரியேல் தூதன். இப்போ நீ இதை நம்பணுங்கிறதுக்காக இது நடக்கிற வரைக்கும் இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண முடியாது, பேச முடியாது, ஊமையாக இருப்பேன் அப்படின்னு. வெளியில எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. உள்ளே போனாரே ஒருத்தர் தூபம் காட்டுற, இன்னும் ஆளை காராமேன்னு சொல்லி வெயிட் பண்ணால் இவர் எப்படி வருவார், ஊமையை வந்து சைகை காமிச்சிட்டு இருப்பார். அப்போ எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, உள்ளே வந்து யாரோ தூதன் வந்திருக்கார், என்னமோ சொல்லியிருக்கிறார், இவரும் சைகள் என்னவோ கன்வே பண்ணிட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய அந்த 3 மாதங்கள் இதெல்லாம் டர்ன் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா எலிசபெத் சொன்ன மாதிரியும் கர்ப்பமாயிடுறாங்க. இப்போ இந்த நியூஸ் வந்து யாருக்கு தெரிஞ்சிடும், மரியாளுக்கு தெரியாது. யாருக்கு? ஆமாம், மரியாளுக்கு தான் டைரக்டா. அதுவும் யார் வந்து சொல்லியிருப்பாங்கன்னு, இதே காப்ரியேல் தூதன் போய் என்ன பண்ணியிருப்பாரு, சொல்லி உன் இனத்தால் ஆகிய எலிசபெத் வந்து அங்கே வந்து கர்ப்பம் தரித்திருக்கிறாள் அப்படிங்கக்கூடிய ஒரு நியூஸு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 5 மாதங்கள் டைம் போயிடும். அதுக்கப்புறம் தான் யாருடைய இது வரும்னு பார்த்தீங்கன்னா, மரியாளுக்கு வந்து காப்ரியேல் தூதனுடைய. அப்போ இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் டிஃபரன்ஸ் யாருக்கு இருக்கும், இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவான் ஸ்நானன். ஃபர்ஸ்ட் யோவான் ஸ்நானன் வந்துடுவார், அதுக்கப்புறம் 6 மாதங்கள் கழித்து தான் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வராங்க. இப்போ மரியாளுக்கு இந்த ஒரு நியூஸ் தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 39 வசனம் 40 வசனம் வசிக்கலாம். லூக்கா 1:39 முதல். அந்த நாளில் மரியாள் எழுந்து மலைநாடாகிய யூதேயாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு சீக்கிரமாய் போய் சகரியாவின் வீட்டிற்கு சென்று எலிசபெத்தை வாழ்த்தினாள். இப்போ இந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே அவங்க போய் வாழ்த்துதல் சொல்லுவாங்க. எலிசபெத்தினுடைய ரிப்ளைவும் பயங்கரமா இருக்கும். என்னன்னா, என் ஆண்டவனே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, வயிற்றுல இருக்கிறீங்க, நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனேயும் அந்த செய்தி என் காதுல கேட்ட உடனேயும் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தை என்ன ஆகுது, துள்ளி குதிச்சு. அப்படின்னா அந்த கனெக்ஷன் பாருங்க, அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட இது வந்து இந்த 4 பேருக்குமே எப்படி இருக்குது தெரியுது. ஆக்சுவலா யார் இருக்கு, ஆமா மரியாள் எலிசபெத் இந்த பக்கம், இங்க ரெண்டு பேர் யோவான் ஸ்நானகன் அந்த பக்கம் இயேசு கிறிஸ்து இப்பதான் கருவா இருக்கிறார். ஆக்சுவலா பார்த்தோம்னா அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கிறார். பட் இப்போ பேக்ரவுண்டுக்குள்ள என்ன வந்துட்டோம்னு பார்த்தோம்னா, இவங்க வசிச்சுட்டு இருக்கக்கூடிய பகுதி என்ன மாதிரியான பகுதினா மலை நாடுன்னு சொல்லப்பட்டிருக்குது. யூதேயாவில் இருக்கக்கூடிய மலை நாடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யார் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, எலிசபெத், சகரியா. அப்போ யோவான் ஸ்நானனோட பிராட்டப் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹில் மவுண்டைன் சைடுல தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ அந்த தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்களுடைய வாழ்வாதாரங்கள் இதெல்லாமே வேற மாதிரி இருக்கும், லைஃப் ஸ்டைல்ஸ்ல வேற மாதிரி இருக்கும். மலை பிரதேசங்கள்ல இருக்கிற உங்களுடைய இது வந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறத நம்ம கவனிச்சு பார்க்குறோம். அடுத்து 57 வசனம் 58 வசனம் வாசிக்கலாம். எலிசபெத்திற்கு பிரசவ நேரம் வந்தபோது அவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். கர்த்தர் அவள் மேல் எவ்வளவு இரக்கமாக இருந்தார் என்று அவள் அருகில் வசிப்பவர்களும் சொந்தங்களும் கேள்விப்பட்டு அவளோடு சேர்ந்து சந்தோஷப்பட்டார்கள். யார் வந்துடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் வந்துடுறாரு. இப்போ இந்த நியூஸ் வந்து வெறும் சகரியா எலிசபெத்துக்கு மட்டும்தான் தெரியுமான்னு அப்படி இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, எங்கிலிருந்து இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, இந்த சகரியாட்ட வந்து தேவதூதன் சொல்லிட்டு போனார் இருக்குல்ல, அந்த டைம்ல இருந்து ஜனங்களுக்குமே இந்த நியூஸ்லாம் தெரியும். இப்படி வந்து தேவதூதன் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி குழந்தை பிறக்க போது. இவங்க வயசாகி வந்து அப்பெல்லாம் ரொம்ப ரேர், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட அது கொஞ்சம் அடிக்கடி நடக்கிற மாதிரி இருந்துச்சு. இவங்களோட டைம் பீரியட்லாம் ரொம்ப ரேர், அந்த மாதிரி வயது சென்று குழந்தை பிறக்கிறதுங்கிறது ரொம்ப ரேரான விஷயம். அதனால ஜனங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, என்ன நடக்குமோ என்று என்ன பண்ணிட்டே இருப்பாங்களாம், பார்த்துட்டே இருப்பாங்களாம். அதே மாதிரி இந்த குழந்தை வந்து எப்படி பிறக்க போகுதுங்கிற நியூஸும் யாருக்கு தெரியும்னா, சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு தெரியும். அதாவது இவர் பரிசுத்தாவினால தான் நிரப்பப்பட்டிருக்கிறார், இந்த மாதிரி வரப்போறார், அவர்கிட்ட பரிசுத்தாவி நிறைஞ்சிருக்குங்கிறதுனால இவங்களுக்கு ஒரு வித பயமும் யார்கிட்ட இருக்கும், சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள்கிட்ட இருக்கும். அந்த பயம் எப்படின்னா, இவர் பிறந்த உடனேயும் இவருக்கு 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணி பேர் வைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு சகரியானே பேர் வைக்கிறதுக்கு எல்லாம் போயிடுவாங்க. ஆனா எலிசபெத் என்ன சொல்லிடுவாங்க, இல்ல தேவதூதன் அப்படியா சொன்னது யாருக்கிட்டன்னா சகரியா கிட்ட சொன்னாரு. எலிசபெத்துக்கு வந்து நேம் கன்வே இருக்காது, ஆனா எலிசபெத் என்ன நேம் சொல்லுவாங்கன்னா அவங்களும் யோவான் சொல்லுவாங்க. டவுட்டுக்கு போய் கிளாரிபிகேஷன் யார்கிட்ட கேட்பாங்கன்னா சகரியாட்ட கேட்பாங்க. அவருக்கு பேச்சு வராதனால எழுதி காமிப்பார். என்ன எழுதி காமிப்பார், யோவான் எழுதி காமிப்பார். எல்லாருக்கும் அங்கே வந்து ஆச்சரியமா இருக்கும், எப்படி இந்த மாதிரியான ஒரு கோஆர்டினேஷன் இருக்குது, எப்படி இவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறது. ஸோ இந்த இன்சிடென்ட் முடிஞ்ச உடனேயும் சகரியாவுக்கு என்ன ஆயிடுன்னு பார்த்தீங்கன்னா வாய்கள் வந்து திறக்கப்பட்டுரும். இதுவும் ஜனங்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த குடும்பத்தை பார்த்தாலே உங்களுக்கு எப்படி இருக்கும், ஏதோ இவங்க வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு வாக்கியம் வந்துட்டு இருக்கிற மாதிரி எல்லாருடைய கண்களும் யார் மேலே தான் இருக்கும்னா
இந்த சகரியா ஃபேமிலி மேலே இருக்கும். இப்போ குறிப்பாக யாருடைய இதில் வந்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை பரிசுத்தாவினால வந்திருக்குது இல்லையா, இது எப்படி வளருதுங்கிற அதை பார்க்கறதுக்கான ஆர்வம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுற்றிலையும் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்குது. இப்போ 17 வசனம் வாசிக்கலாம். இப்போ இவருடைய நேச்சர் நம்ம சொன்னோம்ல, காபிரியல் தூதன் சொல்லும்போது இருந்துச்சு. அதுக்கப்புறமா இவரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க 17 வசனத்தில் வாசிக்கலாம். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திரும்பி உத்தமமான மக்களை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்த அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனாக கர்த்தருக்கு முன்னே நடப்பான் என்றான். இப்போ இவர் எப்படி பிறப்பார் என்ன இதில் சொல்லியாச்சு. இவர் பிறப்பதற்கான நோக்கம் ஒன்று இருக்கும்ல, எதுக்காக இவ்வளோ வயது சென்று தேவன் இந்த மாதிரியான ஒரு நபரை கொடுக்கணும், யோவான் ஸ்நானகன் ஒருத்தர் கொடுக்கணும்ல, எதுக்காக தேவன் இதை ஏற்படுத்தினார் அப்படின்னா அவருக்குன்னு சொல்லி ஒரு டாஸ்க் வச்சிருந்தார் தேவன். அவருக்கான திட்டம் ஒன்று இருந்துச்சு. அது என்ன சொல்றாரு, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகள் எடுத்திருக்கும். இது கொஞ்சம் ரிவர்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், நோட் பண்ணீங்களா? எப்பயுமே பிள்ளைகள் தான் பிதாக்களுடைய பேச்சு கேட்கணுங்கிற மாதிரி தானே இருக்கும். குழந்தைங்க தானே பெற்றோர்கள் சொல்றதுக்கு. ஆனால் இங்கே எப்படி இருக்குது, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகள் இடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான மக்களை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்த. அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்ல, அந்த மாதிரி யாரும் இல்லை. இப்ப இவர் தான் வந்து என்ன பண்ணி ஆகணும், ப்ரிப்பேர் பண்ணணும், ஆயத்தப்படுத்தணும். அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனாக கர்த்தருக்கு முன்னே நடப்பான். இப்பதான் மெயின் டாஸ்க் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, இவர் யாரா வரப்போறார். யாரா மீன்ஸ்னா என்ன மாதிரியான, இப்ப பழைய ஏற்பாடுல நிறைய பொசிஷன்ஸ் இருக்கு. தேவன் ஒவ்வொருத்தவங்களையும் ரொம்ப பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணியிருப்பார். அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸும் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கே மாதிரிகளாக இருந்திருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். எலியா நமக்கு தெரியும்ல, அவங்க யாருக்கு அடையாளமாக இருப்பாங்க, நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸில் பார்த்ததுல எலியா சபை ஜனங்களுக்கு அடையாளமெல்லாம் யார் இருந்திருக்கிறாங்க, எலியா இருக்கிறதெல்லாம் கவனிச்சு பார்க்குறோம். இப்போ இந்த யோவான் ஸ்நானகனுடைய டாஸ்க் என்னன்னு பார்த்தோம்னா, எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தணும், ஜனங்களை சீராக கொண்டு வரணும். ஆனா அதுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பெஷல் நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனாக கர்த்தருக்கு முன்னே நடப்பான். அப்போ இங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ண வேண்டியது, யோவான் ஸ்நானகன் எந்த ஸ்பிரிட்ல வரப்போறார் அப்படின்னா, த பவர் ஆஃப் எலைசா, எலியாவினுடைய பலத்தோட இருக்கக்கூடிய ஆவியில தான் இப்ப யார் உள்ள என்ட்ராக போறாங்க, யோவான் ஸ்நானகன் வர போறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருக்குமான சிமிலாரிட்டிஸ் இருக்குல்ல, ஒற்றுமைகள். இவங்க ரெண்டு பேரோட லைஃப்ல எதெல்லாம் ஒற்றுமைகள் இருந்துச்சுன்னு நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் எப்படி இருக்கும், பேரலா இருக்கும். இங்கிலீஷ்ல நான் தமிழ்ல சொல்லிடுறேன். இப்போ எலியாவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், fled to the wilderness to escape persecution. அதாவது இவர் அந்த பஞ்சம்ல ஒரு இல்லை, அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு இவர் எங்கே போய் அந்த லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருப்பார் அந்த 3 வருடங்கள். அப்போ வனாந்திரத்தில் போயிருப்பாரு. இவர் நேச்சராகவே எங்கே போயிடுவார் பார்த்தீங்கன்னா, யூதேவினுடைய வனாந்திரங்களில் போய் வசிக்க ஆரம்பிச்சிருவார். யாரு, யோவான் ஸ்நானகன். இப்போ நான் சொல்கிறது 1 லூக்கா 1 அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா நான் அங்கங்கே சொல்கிறதெல்லாம் ஒரு கோர்வையாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கால்டு இஸ்ரேல் டு ரெபண்டன்ஸ் அண்ட் ரிட்டர்ன் டு காட். அதாவது தேவனிடத்துல மனம் திரும்பி வாங்கங்கிற ஒரு அழைப்பை தான் யார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எலியா பண்ணிட்டு இருந்தார். அப்படியே இங்கே பேரலா யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, கால்டு பீப்புள் டு ரெபண்டன்ஸ் அண்ட் பேப்டைஸ்டு தெம், அவங்களை மனம் திரும்பி ஞானஸ்நானம் கொடுங்க, கர்த்தர் இடத்துல திரும்புங்கிற சேம் ஒர்க்கை தான் யாரும் பண்ணிட்டு இருக்கிறார், யோவான் ஸ்நானகனும் பண்ணிட்டு இருக்கிறார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எலியா அவர் வந்து போல்ட்லி கன்ஃபரண்டட் அப்போசிஷன் இன்க்ளூடிங் கிங் ஆகப். அதாவது யாராக இருந்தாலும் அவர் என்ன பண்ண மாட்டார், பயப்பட மாட்டார். ராஜாவே இருந்தாலும் என்ன பண்ணிடுவார், தப்புன்னா போய் தப்புன்னு சொல்லிடுற அளவுக்கு இவர் எப்படி இருக்காருன்னா, யாருக்கும் பயப்படாம ஒரு ஃபியர்லெஸ் பர்சனாக தான் யார் இருந்திருக்கிறாங்க, எலியா இருந்திருக்கிறாங்க. இங்கே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே டச் பண்ண முடியாத ஆட்கள் இருப்பாங்க. யாரு, இந்த வேத பாரகர்கள், பரிசேயர்கள், சதிசேயர்கள், இவங்கெல்லாம் வந்து அங்கே வந்து அவங்க வச்சதான் சட்டங்கிற லெவலில் இருந்துட்டு இருக்கும்போது இவர் வந்து என்னெல்லாம் சொல்லுவார், நீங்கள் விரியம் பப்பு குட்டிங்க. அதாவது இயேசு கிறிஸ்து திட்டினதை விட அதிகமாக யார் திட்டிருக்காங்கன்னா யோவான் ஸ்நானகன். இத்தனைக்கு அவங்க வந்து கண்டம் பண்ணலாம் வரல, அவங்க எதுக்கு வந்திருப்பாங்கன்னு தெரியுமா, பேப்டிசம் எடுக்க வந்திருப்பாங்க, ஞானஸ்தானம் எடுக்க வந்திருப்பாங்க. வரக்கூடிய ஆக்கினைக்கு தப்பத்தக்கதாக நீங்கள் மனம் திரும்பி இங்கே வந்ததுக்கு அதுக்கு வந்து அவர் பேரை இப்போ எப்படின்னா, யாராச்சும் மனம் திரும்பி வந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், வெல்கம் பண்ணி அழைப்போம். இவர் என்ன பண்ணுவார், திட்டுவார். அதாவது நீங்க என்ன நடிச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து யாராக இருந்தாலும் இவர் பார்க்கவே மாட்டார். தப்புனா தப்பு அப்படிங்கிறத போல்டா வந்து சொல்லக்கூடிய கேரக்டர் யாருக்கு இருக்குதுன்னா யோவான் ஸ்நானகனுக்கு இருந்திருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறதுக்கான ஆயத்த வேலைகள் செய்யறத யாருடைய வேலையா இருந்துச்சுன்னா எலியாவினுடைய வேலையா இருந்துச்சு. இங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்திற்கான ஆயத்த பணிகள் செய்யறது யோவான் ஸ்நானகனுடைய வேலையா இருந்துச்சுன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறமா எலியா அவருடைய லைஃப்லேயே
பிக்கஸ்ட் அப்போனன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகாப்பும் ஏசபேல். இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேரை எதிர்க்கிறதுனால தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வரும்னு தெரியும். அப்படி இருந்து என்ன பண்ணாரு, அவங்கள எதிர்த்தாரு. அதனாலதான் இவர் எங்கேயும் போய் ஓடிடுவாரு, மலைக்கு ஓடிடுவாரு. வனாந்தரத்துக்கு போறது வந்து பஞ்சம் ஏற்படும் போது இவங்களுக்கு இந்த டைம்ல என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, அந்த பாகால் தீர்க்க தரிசில கொண்டுட்டு ஏசபேல் வந்து சபதம் எடுத்திருப்பாங்க, நாளைக்கு இந்நேரம் நான் எலியாவை என்ன பண்ணிடுவேன், கொண்டுருவேன், என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் செய்யறதா செய்வேன்னு சொல்லிட்டு தப்புனால, அதாவது தன்னுடைய ஜீவன் போற மாதிரியான சிச்சுவேஷன் இருந்தாலும் இவர் என்ன பண்ண மாட்டார், அதுக்கெல்லாம் பயந்துட்டுல இருக்கிறது இல்ல. கிங்கா இருந்தாலும் என்ன பண்ணிடுவார், அப்போஸ் பண்ணிடுவார். சேம் இங்க யோவான் ஸ்நானன். இங்க யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்திப்பா, ஏரோது அந்திப்பா. அவர் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய சகோதரனுடைய மனைவி விவாகம் பண்ண உடனே இவர் டைரக்டா போய் என்ன பண்ணுவாரு, அப்போஸ் பண்ணி விட்டுருவார். அதனாலதான் இவருடைய ஜீவன் கூட போற மாதிரி சூழ்நிலைகள்லாம் பின்னாடி வரும். ஆனா நல்லா நோட் பண்ணுங்க, தப்புன்னா தப்பு தான். நீ யாரா வேணா இருந்துட்டு போங்கிற நேச்சர் இருக்குல்ல, அது தன்னோட ஒண்ணு ஃபியர்லெஸ், அதாவது பயம் இல்லாத தன்மை. இன்னொன்னு பார்த்தோம்னா, அப்படி சொல்லி என்னுடைய ஜீவனுக்கு பிரச்சனையே வந்தாலும் பரவாயில்ல, நான் எப்படிதான் இருப்பேன், தப்புன்னா தப்பு தான் சொல்லுவேங்கிற கரெக்டா 2 பேருக்குமே சிமிலரா இருந்துச்சு. அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு காரியம் என்னாச்சு, அதுக்கப்புறமா முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு முடியும் போது என்னவா முடியும், நம்ம பழைய ஏற்பாடு இருக்குல்ல, அதோட லாஸ்ட் என்னவா முடியும், பழைய ஏற்பாடு லாஸ்ட் புக் என்னது, மல்கியா. சரி, மல்கியால கடைசியில் என்ன இருக்குதுன்னு பாருங்க. மல்கியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமா, அவன் பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இதயத்தை அவன் பிதாக்களிடத்திற்கும். யாரை பத்தி சொல்லியிருக்குது இது, யாரோ ஒரு பர்சன் வரப்போறான்னு. அந்த பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டினுடைய துவக்கம். கரெக்டா, நம்ம இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து முன்னாடி இப்போ யார் உள்ள என்ட்ரா இருக்கிறா, நான் சொன்னது புரிஞ்சுல. பழைய ஏற்பாட்டில் முடியும் போது என்னன்னு சொல்லி முடியும்னா, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகள் எடுத்திருக்கும், இப்படி ஒருத்தர் வரப்போறான்னு சொல்லி முடியும். புதிய ஏற்பாடுடைய துவக்கம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ பழைய ஏற்பாட்டினுடைய க்ளோசிங், புதிய ஏற்பாடுடைய துவக்கம் ரெண்டுமே யாரை பேஸ் பண்ணி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதை விட்னஸ் பண்றது யாரு, இவரே பண்ணல, பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பண்ணியிருப்பார். இவர் எலியா தான், வருகிறவராகிய எலியாங்கிறது இவர் தான், யோவான் ஸ்நானகன் சொல்லி விட்னஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன். ஸோ இந்த மாதிரி பேரலா, அதாவது ஒரு வார்த்தைக்காக சொல்றது மட்டும் அல்லாமல் உங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிமிலராக இருந்திருக்கும். ஆனால் வேற வேற காலப்பகுதியில் இருந்தாலும் டாஸ்க் என்னமோ எப்படி தான் இருந்திருக்கு, 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான். அதனால தான் அந்த வசனத்தில் எப்படி இருக்குன்னா, இவர்கள் எலியாவினுடைய ஆவியும் பலமும் உள்ளவனாக கர்த்தருக்கு முன்பாக வருவான். அதுக்கப்புறம் சரி இந்த டாஸ்க் இப்படி ஓகேவா. அப்புறம் சின்ன பிள்ளைகள்லாம் எப்படி இருந்தாருங்கிறதுலாம் நமக்கு கொடுக்கப்படலை. பெரியவராக இருக்கும்போதே நிறைய இது எப்படி இருந்தாலும் தெரியல. சின்ன பிள்ளை இருக்கும்போது அது ஒரு ஸ்கிப்பிங் மூமெண்ட் வச்சுக்கோங்களேன். அடுத்து மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இவரோட அப்பரன்ஸ் எப்படி இருக்குது அதை வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இந்த யோவான் ஒட்டகமேர் ஆடை அணிந்து தன் இடுப்பிலே வார்த்தச்சியை கட்டி கொண்டிருந்தான், வெட்டுக்கிளையும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாக இருந்தது. அடுத்து இப்ப எப்படி இருக்குதுன்னா, இப்ப இதை நல்லா நோட் பண்ணிக்கணும். சின்ன வயசுல இருந்தே இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஜனங்கள் பார்த்துருக்காங்க. ஏன்னா இவருக்கு பயங்கரமான பில்டப் இருந்திருக்குது. எப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தேவும் இவர் வந்து பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கார், ரொம்ப வயதானவங்களுக்கு பிறந்திருக்கிறார், தேவனுடைய ஒர்க்கை பண்றதுக்கு தான் வந்திருக்கிறார், நசரை விதத்தில் இருக்க போறான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்ல வச்சுதான் யோவான் ஸ்நானகன் வளர்ந்துட்டே வந்திருக்காரு. இப்போ நீங்க நோட் பண்ணுங்களேன், நம்மளை யாரும் கண்டுக்காத வரைக்கும் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நம்மளோட 24/7 யாராச்சும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா, யாராச்சுங்கிறத விட நிறைய பேர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும். இப்போ கொஞ்சம் இளைய சகோதரர்கள், சின்ன வயசுல இருக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள யாராச்சும் எப்பயுமே மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கா, என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, என்ன பேசுறாங்க, இப்படியே பார்த்துட்டு தான் எப்படி இருக்கும். அவங்களால ஃப்ரீயா இருக்க முடியுமா? ஆனா ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்தே எப்படி இருந்திருக்கிறாரு, மற்றவங்களுடைய பார்வையிலே தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவரோட அப்பியரன்ஸ் வந்து டோட்டலாக டிஃபர் பண்ணியிருக்காரு. இப்போ அங்கே எல்லாரும் அப்படிதான் இருந்தாங்களா, ஒட்டகமயிறு அப்புறம் ஃபுட் எல்லாம் இப்படி தான் சாப்பிட்டு இருந்தாங்களான்னு இல்லை. இவருக்கு ஏன் ஸ்பெஷலாக சொல்லியிருக்காங்கன்னா, இவர் மட்டும்தான் என்ன ஆகிட்டு இருக்காரு, இப்படி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்திருக்கிறார். இருக்கிறது வனாந்தரமான ஒரு பகுதி, யூதேயனுடைய வனாந்தர பகுதியில் தான் இருந்திருக்கிறாரு. அதாவது அவங்க இருந்த நேச்சர் வந்து எங்க,
மலை பிரதேசத்துல தான் வளர்ந்துருக்கிறாரு. அதுக்கப்புறமா இவருக்கு ஒரு ஸ்டேஜ் வரும்ல, ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறமா இவர் தன்னோட லைஃப்பை போய் வாங்கணும்னு நினைச்ச இடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வனாந்தரத்துல ஒட்டகமயிர் ஆடையை தரிச்சிருக்கிறார், அப்புறம் வார்க்கச்சை கட்டியிருக்கிறார், வெட்டுக்கிளி காட்டுத்தேன் அவனுக்கு ஆகாரமா இருந்துச்சு. ஏன் இப்படி? சமைக்கிறதுக்கு ரொம்ப லேசினஸோ இல்லை யாரும் சமைச்சு தரதுக்கு இல்லையா? ஒரு விஷயம் வனாந்தரத்தில் அதுதான் கிடைக்கும், நிறைய கூட கிடைக்கலாம் ஃப்ரூட்ஸு. ஆனால் வெட்டுக்கிளி மாம்சம் தானே, அதுவே உயிர் உள்ள ஒரு இது தானே. நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஏதாச்சும் இருக்கிறத சமைச்சா கூட பரவாயில்ல, வெட்டுக்கிளியெல்லாம் பிடிக்கணும், அடுத்து சாப்பிடணும், இவ்வளோ ஒர்க்கு இருக்குது அவருக்கு. ஆர்கானிக் ஃபுட்டு, தேன், இது ரெண்டுமே வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப டஃப். தேனி ஈஸியாக கிடச்சிடுறது இங்கே வச்ச உடனே, அதையும் போய் என்ன பண்ணணும், தேனியெல்லாம் வந்து இது பண்ணிட்டு எடுக்கணும், வெட்டுக்கிளியும் பிடிக்கணும். ஆனால் பாருங்கள் இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இந்த மாதிரி சாப்பிட்டு இருக்காரு. ஒருவேளை மற்றவங்களிருந்து தனிச்சு நான் தெரியணுங்கிறக்காக ட்ரெஸ்ஸிங்லேருந்து ஃபுட்டுலேருந்து எல்லாம் மாற்றிருப்பாரானா இல்லை. இவருக்கு வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன டாஸ்க்குன்னு தெரியுது. ஆப்வியஸாக வந்து சகரியா எலிசபெத்து எதுக்காக இவர் வந்திருக்கிறாருங்கிற விஷயங்கள் என்னதான் சொல்லி வளர்த்துருப்பாங்க, ப்ராப்பராக சொல்லி தான் வளர்த்துருப்பாங்க. அப்படிங்கும்போது தான் என்ன செய்யணும், எந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் செய்யணும். இப்போ எப்படி இயேசு கிறிஸ்துக்கு வந்து ஒரு 30 வயது ஆகும்போது அவர் ஒரு டெசிஷன் எடுத்தார்ல, இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், பேப்டிசம் எடுத்துட்டு தேவனோட ஒர்க்கை பண்ண போகிறேங்கிற ஒரு டெசிஷன் மேக்கிங் இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானனுக்கு இருக்குது. இப்போ அவருடைய டெசிஷன்ஸில் ஃபுட்டுலேருந்து உடை, நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்க, 3மே பேசிக், உணவு, உடை, இருப்பிடம். இந்த 3க்குமே அவர் வந்து எஃபர்ட் போடலை, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம பாருங்களேன், கிட்டத்தட்ட 6 நாட்கள் எதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம், உணவு, உடை, இருப்பிடத்துக்கு தான். நம்ம இருக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, ட்ரெஸ்ஸுக்கு, இதுக்கெல்லாம் தான் என்ன பண்ணிட்டு இருப்போம். நம்ம வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், அதிகமான டைம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்புறம் என்ன கலர் ட்ரெஸ்ஸு போடணும், அப்புறம் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் என்ன பண்ணணும், மத்தியானம் என்ன பண்ணணும், நைட் என்ன பண்ணணும், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் ஆகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆனால் இங்கே இவர் வந்திருக்கிற ஒர்க்குக்கு நேரத்துக்கு வந்து இது நான் சாப்பிடணும், இங்கே தான் நான் இருக்கணும், இந்த ட்ரெஸ் எல்லாம் போடணும்னு இருந்தாருன்னா இவரோட ஒர்க் பண்ண முடியாது. இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஆப்வியஸ்லாம் வனாந்தரத்தில் ஈஸியாக கிடைக்கிற மாதிரியான உணவுகள் இதெல்லாம் பண்ண சமைச்சு ருசியான பதார்த்தமாக சரத்தில் சாப்பிடல, ரா ஃபுட்டை அவரால் எடுத்துக்க முடியும். இன்னொன்று என்னென்னா, ஏதோ சாப்பிடணுங்கிறதுக்காக எனர்ஜி இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா இவர் பண்ண வேண்டிய வேலை வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இவர் என்ன பண்ண போகிறாருன்னா, இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்ன பண்ண போகிறாரு, கண்டினியூஸ் ஒர்க்கில் பண்ண போகிறாரு. ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த ஒர்க் பண்ணல. இப்போ அந்த 6 months கேப் இருக்குது இல்லை, அதில் தான் இவரோட ஒர்க்குமே ஸ்டார்ட் ஆகியிருக்கும். எந்த கேப்பு, ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு 6 months முன்னாடி தான் இவரோட ஒர்க்குமே ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்போ ஃபுட்டு, அதாவது இந்த ஏசுக்கு சொல்லுவார் தன்னைத்தான் வெறுத்து அப்படிங்கும்போது, இவர் எக்ஸாக்டாக நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன், இவர் தனக்கான எல்லா விஷயங்களும் அந்த இடத்துல, அதுக்காக வந்து சாப்பிடணும் இருந்தால் உயிர் போயிடும்ல, வேலையும் செய்யணும். அப்போ என்ன எனக்கு தேவை, நான் என்ன வேலை பண்ண போகிறேன், இதை கரெக்டாக என்ன பண்ணுறாருன்னா அப்சர்வ் பண்ணி எது தேவையோ அதை மட்டும் தான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த இடத்துல பண்ணிடுறாரு. அதனால விசித்திரமாக காமிச்சிக்கிறதுக்கு இல்லை, அவர் எதெல்லாம் டைமை கட் ஷார்ட் பண்ணிட்டு அந்த டைமை இன்னொரு வேலைக்கு பண்ணணும். ஏன்னா அவர் அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காரு, வந்திருக்கிறாருங்கும் போது இதுதான் அவருடைய அப்பியரன்ஸ், நேச்சரை வந்து இருந்துக்குன்னு கவனிக்கிறோம். இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இவருடைய விட்னஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி தான். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து கூட நான் தான் மனுஷகுமாரன் அப்படிங்கிறது அவரே என்ன பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, நிறைய இடத்துல போய் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. யோவான் ஸ்நானன் எந்த இடத்துல என்ன பண்ணலன்னா, அவரை குறித்ததான விஷயங்கள் எங்கேயுமே இல்லை. அவர் எடுத்த உடனே டைரெக்டாக பிரீச் ஆரம்பிச்சிட்டார். இங்கே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குங்கிற மாதிரி அவர் டைரெக்டாக பேச ஆரம்பிச்சிட்டாரே தவிர தான் யார், எதுக்காக வந்திருக்கிற எதுவுமே சொல்லலை. வெரி ஃபர்ஸ்ட் விட்னஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை விட பெரிய விட்னஸ் ஏதாச்சும் தேவைப்படுமா, வேற யாராச்சும் சொல்லணும்னு இருக்கோம் தானே? இல்லை. அவர் பாருங்க, பெண்களிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை விட பெரியவர் ஒருவனும் இல்லை, நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன் தான். ஓல்ட் டெஸ்டமென்ட் தெரியும், எங்கே க்ளோஸ் ஆச்சுன்னு தெரியும். நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தாலும் இல்லாமல் போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் தான் எலியா? யோவான் ஸ்நானகன் தான் இந்த எலியான்னு சொல்லிட்டு விட்னஸும் அவர் தான் பண்ணுறான்னு பார்க்குறோம். இப்போ இவருடைய ஒர்க் ஸ்டைல், அந்த டாஸ்க்கை எப்படி பண்ணார் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகலாம். இப்போ வரைக்கும் உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் புரிஞ்சுல, இவர் எங்கே கிரியேட் ஆகிறாரு, எப்படி என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்கிற வரைக்கும் வந்துட்டு இருக்கிறோம். ஏசாயா 40 அதிகாரம் 3 வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 40 அதிகாரம் 3 வசனம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை சீர்படுத்துங்கள் என்றும். இப்போ இந்த வேலையை தான் இப்போ யார் பண்ண வராங்க?
இந்த தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதல் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானன். கரெக்டா? நம்ம லூக்காலே எப்படி தானே வச்சோம், ஏசாயா தீர்க்க தரிசனால் சொல்லப்பட்ட விஷயத்தின் படியாக இங்கே யோவான் ஸ்நானன் வருவார் தான் நம்ம படித்தோம். அப்போ கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை சீர்படுத்துங்கள். இப்போ இந்த ரெண்டு விஷயமும் ஈஸியா டஃபா? ரெண்டு வேலை தான் இவருக்கு கொடுத்துருக்குது. என்னது? கர்த்தருக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தணும். அப்புறம் என்னது? அவாந்தர வெளின்னா என்னது? முன்னாடி நம்ம ஆதார வசனத்தில் வச்சோம்ல, இந்த மேடுகள் பள்ளங்கள் கரடு முரடா இருக்கிறது, இது அவாந்தர வழி. அதாவது அது வழின்னே சொல்ல முடியாது, அது இஷ்டத்துக்கு இருக்கணுங்கிற மாதிரி இருக்குங்க. இது எல்லாத்தையும் என்ன பண்ணணுமா? இவரு சீர்படுத்தணும். அப்ப வெறும் ரெண்டு டாஸ்க் தான், ஈஸியான டாஸ்க். ஆனா இப்ப இந்த வேலை எங்க போய் பண்ணணும்? அவரு யூதர்கள் மத்தியில பண்ணணும். இந்த யூதர்கள் மத்தியில பண்றதுங்கிறது எப்படி இருக்குன்னா, அதாவது பின்னாடி நாட்களை யோசிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணிட்டாரு, உங்களெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி பாலாக்கி விடப்படுங்கிற லெவலுக்கு வந்த யூதர்கள்ட்ட வெரி ஃபர்ஸ்ட் அந்த வேலையை பண்ண வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானன். அப்ப இவருடைய ஊழியம் எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூத யுகத்துக்குள்ள இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். எந்த டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூக்கா 3:1 வாசிக்கலாம். லூக்கா 3:1 திபேரியு பேரரசர் அரசாண்ட 15ஆம் வருடத்தில் பொந்திய பிலாத்து யூதேய நாட்டிற்கு அதிபதியாகவும் ஏரோது கலிலேயாவிற்கு அதிபதியாகவும். இப்போ இதுதான் அவருடைய இன்ட்ரோடக்ஷன். எந்த டைம்ல ஒர்க் பண்ணியிருக்காருங்கிறது. இந்த திபேரிய பேரரசு அரசாண்டர் 15ஆம் வருஷம்ங்கிறது கிபி 29. இவர் நம்ம இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தது எப்போ? அதான் எந்த வருஷம்? அவரோட 30வது வயசு. இங்க கிபியில 30, கிபி 30 தானே. அதுக்கப்புறம் 33 தானே இதாயிருதுன்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த 6 மாசம் முன்னாடி டிஃபரன்ஸ் சொன்னேன்ல, அது எக்ஸாக்டா இவருடைய ஒர்க் ஸ்டார்ட் ஆகுறது எங்க இருந்து தான்? வித்தின் 6 monthsல தான். அப்ப என்ன நினைச்சு யோவான் ஸ்நானன் சின்ன பிள்ளையில இருந்தே இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. அப்பையில இருந்தே வனாந்தரத்துல போய் ஒரு மார்க்கமா சுத்திட்டு இருக்காருன்னு இல்ல. எப்பதான் அவருடைய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னா பிஃபோர் 6 months. யாருக்கு? இயேசு கிறிஸ்துக்கு 6 மாசம் முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு பார்க்குறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ண உடனே அவர் பண்ற விஷயம் என்ன? அவர் ஞானஸ்தானம் அந்த மாதிரிலாம் எடுத்து ஒரு ப்ரிப்பரேஷன்ல இல்லை, இமீடியட்டா ஒரு நாள் வராரு. வனாந்திரத்தில் என்ன பண்றாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கம் செய்தான். இங்க வனாந்திரத்துல இப்போ அந்த டாஸ்க் 2 வேலை சொன்னோம்ல, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும். இப்போ அந்த வழியை ஆயத்தப்படுத்துதல்னா என்னது? என்ன அர்த்தம்? இல்ல, நார்மலா லிட்டரலா ஒரு வழியை ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுதான் இப்ப விஷயம். இப்ப யோவான் ஸ்நானனுக்கு என்ன பெரிய டாஸ்க்னா, இப்படி ஒரு வழியே இல்ல. இப்ப இவர் என்ன பண்ணணும்? வழியை கிரியேட் பண்ணணும். செகண்ட் விஷயம், மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இவர் கிரியேட் பண்ற வழியை எல்லாரும் ஏத்துக்கணும். யாரு? நம்ம யூதர்கள். அவங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்ப இவர் வழியை ஆயத்தப்படுத்தல. வெரி ஃபர்ஸ்ட் இவர் என்ன சொல்றாருன்னா மனம் திரும்புங்கள். அது ஆப்வியஸா என்ன பண்ணலாம், யார் வேணாலும் சொல்லலாம். பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு அடுத்து ஒரு வேர்டு இன்ட்ரோ கொடுக்குறாரு. என்ன பண்றாரு? பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இதுக்கு முன்னாடி யூதர்கள் இந்த வேர்டை கேட்டிருக்காங்களா? பரலோக ராஜ்யம் அதுக்கு முன்னாடி யாருமே யூஸ் பண்ணது இல்லை. நியாயப்பிரமாணத்துல எங்கேயாச்சும் இருக்குதா? அதுவும் இல்லை. வேத பாரங்கள் பரிசேயர்கள் யாருக்காச்சும் இந்த வேர்டு யூஸ் பண்ணி? எதுவுமே இல்லை. ஒன் மேன் என்ன பண்றாருன்னா புள்ளி வச்சு கோடு போட போறாரு. அந்த புள்ளி வைக்கிறது யாருதான் பார்த்தீங்கன்னா இப்போ யோவான் ஸ்நானன் என்ன சொல்றாருன்னா பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இப்போ ஜனங்கள் எல்லாம் என்ன கேட்டிருப்பாங்க? ஓகே நாங்க என்ன பண்ணிக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்துக்கணும் சொல்லியிருப்பாங்க. ஆப்வியஸா என்ன பண்றப்ப என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க? அடுத்து என்னமோ நீங்க இப்ப என்ன பண்றீங்க, திடுதிப்புன்னு பரலோக ராஜ்யம் சொல்றீங்க, இது என்ன? இப்போ இதோட எக்ஸ்பிளனேஷன் யார் கொடுத்தாங்கணும்? யோவான் தான் கொடுத்தாங்கணும் ஆப்வியஸா. ஏன்னா நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன், விளக்கம்லாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா இது எடுக்கணும்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த வேலையை இப்போ யார் பண்ண வேண்டியதா இருக்குதுன்னா யோவான் ஸ்நானன் பண்ண வேண்டியது. நம்ம வெறுமனே என்ன மட்டும் நினைச்சிட்டு இருப்போம்னா, ஒரு போவாரு, கூட்டமா நின்றுட்டு இருந்தாங்கன்னு என்ன சொல்லுவாரு? எல்லாம் மன திரும்புங்கள், பரலோக ராஜ்யம்னோடனே நிறைய பேர் பேப்டிசம் எடுத்துருவாங்க. அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லையே. சொல்ல போனா அவங்க யூதர்கள் நியாயப்பிரமாணத்துல மற்ற எந்த விஷயத்துல எப்படியோ இருக்குதுன்னு போறாங்க. ஆனா நியாயப்பிரமாணம் வந்துருச்சுன்னா என்ன ஆயிடுவாங்க? அவங்க பயங்கரமான யூதர்களா மாறிடுவாங்க. அதுல இந்த பரிசேயர்கள் வேத பாரகர்கள் விட்டுருவாங்களா? கேட்பாங்களா? ஆப்வியஸா இல்லைன்னா என்ன சொல்லிடுவாங்க? தேவதூஷம் சொல்றான், பொய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி என்னமாச்சு பண்ணி விட்டுருவாங்க. ஆனா இப்ப இங்க பண்ற ஒர்க் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானன். ஆப்வியஸா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு இவர் என்ன பண்றாருன்னா பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுனா இதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு வழியை
ஆயத்தப்படுத்துங்கள். ஏன் என்னன்னா இயேசு கிறிஸ்து வந்தோம் வெரி ஃபர்ஸ்ட் என்னதான் சொல்லுவாரு? அவருடைய ஃபர்ஸ்ட் வேர்டு என்னதான்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இப்போ இது ஒருவேளை இயேசு கிறிஸ்து வெரி ஃபர்ஸ்டா சொல்லிட்டாருன்னு வச்சுக்கிறோம். யோவான் ஸ்நானம் கட் பண்ணிடலாம், இந்த சீன்ல இருந்து எடுத்துடலாம். யோவான் ஸ்நானம் இல்லாம இயேசு கிறிஸ்து வந்து திடீர்னு வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறதுனா இவங்க எல்லாம் மறுபடியும் என்ன கேட்டிருப்பாங்க? பரலோக ராஜ்யம்னா என்ன? இப்போ அவருக்கு அதுக்கு விளக்க சொல்லிட்டு இருக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்துவோட வேலை பரலோக ராஜ்யம்னா என்னன்னு சொல்றது இல்லை, பரலோக ராஜ்யத்துக்கு எப்படி வரணும். அவரோட டாஸ்க் டோட்டலி டிஃப்ரெண்ட். இவர் என்ன பண்ணி ஆகணும்னா அவர் போறதுக்கான ஒரு வழி இவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி ஆகணும்? கிரியேட் பண்ணணும். அந்த வழி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்திற்கு அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட். இது வரைக்கும் அந்த மாதிரி நான் கான்செப்டே இல்லை. வெரி ஃபர்ஸ்ட் இப்போ யார் கொண்டு வராங்கன்னா யோவான் ஸ்நானன் கொண்டு வரார். அவர் தான் அதை கிரியேட் பண்றார். பின்னாடி யார் வந்துருவாங்க? ஈஸியா இயேசு கிறிஸ்து வந்துட முடியும். ஈஸி மீன்ஸ்னா கான்செப்டுக்குள்ள அவர் வந்து மலை பிரசங்கத்தில் சொல்லுவார்ல, பியூட்டி டியூட் சொல்லுவார்ல, அது என்னது மலை பிரசங்கம், யாரெல்லாம் பாக்கியவான்கள், பரலோகத்துக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குதுல்ல, அப்படிதான் சொல்லியிருப்பாரே தவிர பரலோகம்னா என்ன, பரலோக ராஜ்யம்னா என்ன இப்படி இன்ட்ரோ கொடுத்துருப்பாருன்னா இல்லை. ஏன்னா அதெல்லாம் யார் செஞ்சு முடிச்சுட்டாங்க? யோவான் ஸ்நானன் வெரி ஃபர்ஸ்டே பண்ணியிருக்காரு. அப்போ அவரோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துறது, அவருக்கு பாதைகளை சேவைப்படுத்தணும். அடுத்து இயேசு கிறிஸ்து வந்து சொல்லும் போது எல்லாருக்கும் என்ன தாட் தான் இருக்குன்னா அந்த ராஜ்யத்துக்குள்ள எப்படி போகணுங்கிறத சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு போகணும் தான் தோணுமே தவிர இவர் என்னமோ பரலோக ராஜ்யம் பற்றி பேசிட்டு இருக்காருன்னு தோணக்கூடாது. அந்த எல்லா ஒர்க்கையும் இப்போ யார் பண்ணி முடிச்சிடணும்? அவர் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் பண்ணி முடிச்சிடணும். ஸோ இதனால தான் அவர் என்ன பண்றாரு? வரார். சரி, இப்போ இதோட விட்டாரான்னா யோவான் ஸ்நானன் எதோட ஃபவுண்டர்? ஆக்சுவலா ஃபவுண்டர் ஆஃப் இல்லை இன்வென்டரா அப்படி சொல்லல. அவர் என்ன பண்ணாருன்னா பேசாம வாயில மட்டும் சொல்லாம அதுக்கு கூடுதலா என்ன பண்ண ஆரம்பிச்சாரு? 3:11 மனம் திரும்புதலுக்கு என்று நான் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். எதனால? தண்ணீரினால் அப்படிங்கிற கான்செப்டை இதையும் இவர் தான் என்ன பண்றாரு? கிரியேட் பண்றாரு. இயேசு கிறிஸ்து பின்னாடி நாட்கள் என்ன பண்றாங்க? ஞான ஸ்நானம் கொடுக்குறாரு. இப்ப திடீர்னு இயேசு கிறிஸ்து அதே மாதிரி தான். இப்ப இந்த சீன்ல இருந்து யோவான் ஸ்நானம் எடுத்தலாம். இயேசு கிறிஸ்து வந்து ஞான ஸ்நானம் எடுங்கன்னா என்ன கேட்டிருப்பாங்க? அவர்கிட்ட விளக்கம் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப இதையும் இவர் தான் என்ன பண்ணி ஆகணும்? கிரியேட் பண்றாருன்னு பார்க்கணும். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா இது எப்படி யூதர்கள் அங்கீகரிச்சாங்க? ஞானஸ்நானம் எப்படி பரலோகராஜ்யங்கிற வேர்டு இதுக்கு முன்னாடி அவங்க கேட்டதே இல்லையோ அதே மாதிரி ஞானஸ்நானம் ஏதாச்சும் ஒன்று இருக்குதா? பழைய ஏற்பாட்டுல, நியாயப்பிரமாணத்துல, ஆசாரியத்துவத்துல எங்கேயுமே ஞானஸ்நானங்கிற வேர்டே இல்லை. இவர் திடீர்னு வந்து என்ன பண்றாரு? மன திரும்புகள் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச வேர்டு. பரலோகராஜ்யம் என்னன்னு தெரியாது, ஞானஸ்நானம் என்னன்னு தெரியாது. இப்போ தெரியாத ஒன்றை ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்களா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், வேத பரவல் பரிசேயர்களும் என்ன பண்ண வந்திருப்பாங்க? ஞானஸ்தானம் எடுக்க வந்திருக்காங்க. விச் மீன்ஸ் அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க? அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, அங்கீகரிச்சிருக்காங்க. எப்படி ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்தில் இல்லாத ஒரு காரியத்தை சொல்றது இவங்க எல்லாரும் ஏத்துக்கிறாங்க? அப்ப இவர் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிடுவாங்களா? அப்புறம் ஏன் இவரெல்லாம் கொன்னாங்க? தலையில சிறைச்சது மணிலாம் கொல்றாங்கல்ல, அது வேற இது வேற. இப்போ இந்த கான்செப்ட் நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். ஆப்வியஸ்லி இவர் தான் ஞானஸ்நானம் கொடுக்குறாருலாம் யோசிச்சிருப்போம். இதோட பேக்ரவுண்ட் என்ன? இது எப்படி இவர் கிரியேட் பண்றாரு? இவருக்கு ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் இருக்கணும்ல, எதை வச்சு இதை கிரியேட் பண்றாரு, இன்வென்ட் பண்றாரு? இப்போ நம்ம வரைக்குமே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சத்தியத்துக்கு வந்துட்டா ஞானஸ்நானம் எடுத்து தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கூட்டத்திலையும் ஓட ஆரம்பிக்கிறோம். இப்போ இதை ஃபவுண்டர் இவர் தான் வச்சுக்கோங்க. இவர் என்ன பேக்ரவுண்ட்ல இருந்து கிரியேட் பண்ணாரு? எல்லாரும் அங்கீகரிச்சுக்கிறாங்க, மற்றவங்க அங்கீகரிச்சது வேற. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு? இவர் கிரியேட் பண்ண ஞானஸ்நானத்துல தான் போய் என்ன பண்ணியிருக்காரு? ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. அப்படிங்கும்போது இவருடைய பேஸ் என்ன, எங்க இருந்து வருது? கால் கழுவுறதுக்கும் ஞானஸ்நானத்துக்கு என்ன சம்பந்தம்? என்ன ப்ரோ? இப்போ அந்த பேக்ரவுண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க ஸ்டார்டிங்ல ஒரு ட்ரைப் பத்தி பார்த்தோம், கோத்திரங்கள். எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இவர் லேவி கோத்திரத்தில் வந்தாரு, அவர் யூத கோத்திரத்தில் இருந்தாருன்னு நம்ம ஜஸ்ட் ஹிண்டா பார்த்தோம். இப்போ எல்லாத்தையும் விட்டுருங்க. யோவான் ஸ்நானகன் ஆக்சுவலா யாரு? அவர் என்ன வேலை பண்ணியிருந்துருக்கணும்? ஒழுங்கா அவங்க அப்பா அம்மா கூட இருந்திருந்தாருன்னா இவர் என்ன வேலை பண்ணியிருந்திருக்கணும்? ஆசாரியன். ஆக்சுவலா அப்கமிங் ஆசாரியன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன். அப்போ விச் மீன்ஸ் லேவியர்களுடைய எல்லா விதமான முறைகளும் யார் கற்று தேர்ந்தவர் தான் பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன்.
இவர் பிறந்த உடனே வீட்டை விட்டுலாம் வெளியில் வரல. நான் சொன்ன மாதிரி தான் 29th தான் என்ன இருந்திருக்கிறாரு, வெளியில் வந்திருக்க. விச் மீன்ஸ் அவருடைய ஊழியம் அப்படிங்கிற ஸ்டார்ட் அது வரைக்கும் யார் கூட தான் இருந்திருக்கணும்? பேரண்ட்ஸ் கூட தான். லேவியர்களுடைய முறைமை இவருக்கு நல்லா தெரியும். அதில் இப்போ நம்ம நியாயபரமான கட்டளைகள் அடங்கும், ஆசரிப்பு கூடார சகல விதமான நியமங்கள் எல்லாருமே யாருக்கு நல்லா தெரியும்? யாருக்கு தெரியும்? யோவான் ஸ்நானனுக்கு தெரியும். அப்போ இவர் இங்கே வந்து ஒரு ஒர்க் பண்ணுறதில்ல, இதை எல்லாரும் அங்கீகரிக்கணும்ல. எதை பேஸ் பண்ணியிருந்தா மற்றவங்களாம் அங்கீகரிப்பாங்க? ஒன்று நியாயப்பிரமாணம், அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசாரிப்பு கூடார முறைமைகள். அதில் ஆசாரியர்கள் பண்ணுற ஏதாச்சும் ஒர்க்கு கூட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் இவர் சொல்கிறத யூதர்களும் அக்செப்ட் பண்ணுவாங்க, வேதப்பாரர்கள் பரிசேயர்களும் என்ன பண்ணுவாங்க? அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல மனம் திரும்பணும் அப்படின்னா யாரை பார்த்து மனம் திரும்பணும்னு சொல்லுவார்? பாவிகளை. கரெக்டாக? யார் பாவிகளாக இருக்காங்களோ அவங்கள தான் என்ன பண்ணுவாங்க? மனம் திரும்புங்கன்னு சொல்லிடுவாங்க. பாவிகளை பழைய ஏற்பாட்டில் ஏதாச்சும் கம்பேரிஷன் இருக்குதா? ஆசரிப்பு கூடார முறைகள், ஆசாரியர்கள் முறைமைகள், இது கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இவங்க தான் பாவிகள், இவங்களுக்கு அடையாளமாக இவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு குஷ்டரோகிகள், தொழுநோயாளிகள். இப்போ இந்த தொழுநோயாளிகளுடைய சுத்திகரிப்பு முறை இருக்குல்ல, அது யார் பண்ணணும்? ஆசாரியர்கள் பண்ணணும். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் வசனம், இதில் கூட வாசனம் பாருங்க பைபிளில் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிக்கும். ரொம்பலாம் படிக்கணும்ல, நமக்கு தெரிஞ்சதான். இப்போ இந்த நாகமானுடைய முழுக்கெல்லாம் பார்த்து தெரிஞ்சிருக்கீங்க. 14ஆம் அதிகாரம் 8 முதல். சுத்திகரிக்கப்படுகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தன் மயிர் முழுவதையும் சிரைத்து தான் சுத்தமாகும்படி ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்தில் பிரவேசித்து தன் கூடாரத்துக்கு புறம்பே 7 நாள் தங்கி 7ஆம் நாளிலே தன் தலையையும் தாடியையும் புருவங்களையும் தன்னுடைய மயிர் முழுவதையும் சிரைத்து தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டும், அப்பொழுது சுத்தமாய் இருப்பான். இப்ப இதுதான் என்னன்னா, இது ரெண்டுமே கனெக்ட் ஆகும். ஒண்ணு இது டைரக்டான நியாயப்பிரமான கட்டளை. அனதர் சைடு பார்த்தோம்னா இந்த முறைமைகள்லாம் பண்ணி அவங்கள சுத்தமாயிட்டீங்கன்னு சொல்லி மறுபடியும் பாளையத்துக்குள்ள அலோவ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசாரியர் பண்ணுற வேலைகள். அப்போ ஆசாரியருக்கு என்ன வேலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தொழுநோயாளிகளை சுத்திகரிப்பு முறைக்கான அங்கீகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா ஆசாரியர்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. முழுகக்கூடிய விஷயம் லிட்டரலாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன பண்ணணும்? ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி எந்திரிச்சாங்கன்னா அவங்க வந்து சுத்தமாயிருவாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டில் இந்த தொழுநோய் அப்படிங்கிறது டைரெக்டாக எதுக்கு கம்பேரிஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாவத்திற்கு. மிரியாமோட விஷயத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட டைரெக்டாக தேவன் பின்னாடி சொல்லியிருந்திருப்பார், நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா மிரியாம நினச்சிக்கோங்க எதுனால வந்துச்சு அப்படின்னு. பழைய ஏற்பாட்டில் எங்கெங்கெல்லாம் இது ஆகுதோ எல்லாமே கம்பேரிஷன் எதுக்கு இருக்கும்னா பாவ நிலைமையை தான் குறிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இதை கரெக்டாக பிக் பண்ணி இவர் ஒரு கன்வர்ஷன் பண்ணுறாரு. யார்? யோவான் ஸ்நானன். எப்படி தொழுநோயை பாவமாக கன்வெர்ட் பண்ணாரோ, அங்கே நார்மலான ஸ்நானத்தை இங்கே என்ன பண்ணுறாரு? ஞான ஸ்நானமாக என்ன பண்ணுறாரு? கன்வர்ஷன் பண்ணுறாரு. இப்போ இந்த கான்செப்டை சொல்லும்போது அங்கே யாராலும் என்ன பண்ண முடியல? அப்போஸ் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க? நாங்கள் பாவிகள் தான்ங்கிறத இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ பாவிகளாக இருந்தாங்கன்னா சுத்திகரிப்பு முறை ஒன்று தேவைப்படுது, அது ஆசாரியர் பண்ணணும், இவர் லேவியர். அடுத்த விஷயம் என்னென்னா ஜலத்தில் மூழ்கி இருந்திருக்கணும். ஆனால் அது நார்மல் சுத்திகரிப்பு முறை, ஏன்னா இது மனசு சம்மந்தப்பட்டதான விஷயம். அப்போது மனசளவில் நாங்கள் மனம் திரும்புகிறோம்னு சொல்லி இவங்க நிஜமாவே அந்த சுத்திகரிப்பு முறையை ஏற்படுத்தினாங்கன்னா அதுக்கான ஒரு அடையாளம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஞானஸ்நானம். அதனால தான் பரிசேயர்கள் வேதப்பாரர்கள் எல்லாரும் கூட என்ன பண்ணாங்க? அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். அப்படி தான் இவர் என்ன பண்ணார்? ஃபவுண்டர் ஆஃப் பேப்டிசம்ங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டார். அப்போ ரெண்டு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இவர் லேவி கோத்திரத்தில் பிறந்ததுக்கும் என்ன இருக்குது? ரீசன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆசாரிய ஊழியமும் பண்ணணும், அதே மாதிரியே பார்த்தோம்னா நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு கூட ஒரு விஷயம். இந்த பேஸில் தான் இப்போ இது நல்லா யாருக்கு தெரியும்? கிரியேட் பண்ணவருக்கு தெரியும்ல, யோவான் ஸ்நானனுக்கு தெரியும் இந்த சுத்திகரிப்பு முறை இதெல்லாம். இப்போ திடீர்னு இயேசு கிறிஸ்து வந்து எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும், இவருக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு இது தேவையில்லை, நீங்கள் வந்து ஆல்ரெடி சுத்தமாக தானே இருக்கிறீங்க, உங்களுக்கு இது. அதனால தான் இவர் என்ன பண்ணார்? தடை பண்ணார். உங்களுக்கு புரிஞ்சா? சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் வர வேணாம் நான் சொல்லுவார் ஒருத்தவர. அவர் முன்ன பின்ன எப்படி இருந்தாலும் கூட இவருக்கு தெரியாது பெருசாக. அப்போ எப்படி இது வேணான்னு சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஐடியாலஜியில் எப்படி இருக்குன்னா, அவரை பார்த்தா மற்றவங்களெல்லாம் பார்த்தா இவருக்கு கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு? சொல்நோயாளிகள் மாதிரி தெரிஞ்சிருக்குது. இயேசு கிறிஸ்துவை பார்த்தா எப்படி இருக்குன்னா பரிசுத்தம் பயங்கரமாக இருக்கிறார் அவர். நீங்கள் எதுக்கு இங்கே வரணும்? அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படியாக எல்லாம் நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்குங்கும் போது இந்த விஷயத்தினால என்ன பண்ணி ஆகணும்னா இன்னொரு முறைமையை நான் என்ன பண்ணணும்? கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்களோட கான்வர்சேஷன் அங்கே எடுத்ததில் பார்க்குறோம். இப்போது அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ யோவான் ஸ்நானகன் இப்படி ஞானஸ்நானம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய பாவம் சுத்திகரிக்கப்பட்டுருமா? பாவம் மன்னிக்கப்பட்டுருமா?
ஒருவேளை மன்னிக்கப்படலைன்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்னா, அப்போ அவர்கிட்ட எடுத்தவங்களோட நிலைமையெல்லாம் என்னன்னு யோசிச்சு பார்த்துக்கணும். எல்லாரும் என்ன நம்பி தான் எடுத்திருப்பாங்க? இவர்கிட்ட ஞானஸ்நானம் எடுத்தா இயேசு கிறிஸ்துவோட அப்போஸ்தலர்களே பாதி பேர் இது யார்கிட்ட ஞானஸ்நானம் எடுத்தவங்க? யோவான் ஸ்நானம் கிட்ட தான், இன்க்ளூடிங் இயேசு கிறிஸ்துவம். அப்படி இருக்கும்போது இப்போ கேள்வி என்னன்னா, யோவான் ஸ்நானனால இல்லை யோவான் ஸ்நானனால பாவங்களை மன்னிக்க முடியுமா முடியாதா? வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19 to 21 வசனங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19 முதல். ஆகவே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாற்றின் நாட்கள் வரும்படிக்கு முன்பே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடம் அனுப்பவும் உங்களுடைய குற்றங்கள் மன்னிக்கப்படவும் நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஓகே, இது வரைக்கும் கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னு பாருங்க, கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் நாட்கள் வரும்படிக்கும் முன்பே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பவும் உங்களுடைய குற்றங்கள் மன்னிக்கப்படவும் நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அப்போ அத்தாரிட்டி யாருக்கு கொடுத்துருக்காரு? ஆப்வியஸா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது. யாருக்கு? தேவனிடத்துல இருந்து டைரக்ட் அங்கீகாரம் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி யோவான் ஸ்நானகன் பாவங்களை மன்னிக்க முடியும்? இப்போ இதில் என்ன நினச்சிக்கணும்னா, இப்போ யோவான் ஸ்நானனுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. அவரும் இயேசு கிறிஸ்து மாதிரியும் யாருடைய பாவங்களை வேணாலும் மன்னிக்க முடியுமானா இல்லை. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அப்படி அவர் வந்து மன்னிக்கிறதுக்கான வழியை தான் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காரே தவிர என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா இவரும் அதே ஒரு கதை பண்ணாருங்கிற கான்செப்டுக்குள்ள போயிடக்கூடாது. இப்போ நான் சொல்ற பாயிண்ட்ஸ்லாம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யோவான் ஸ்நானகன் என்ன நினைச்சிடக்கூடாது, இதுல நான் தான் நானே பாவங்களை மன்னிக்க முடியும் இல்லை. அவர் சிம்பிளா என்ன சொல்றாருன்னா, பின்னாடி ஒருத்தர் வந்து மன்னிக்க போறாரு, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? மனதளவில் ஆயத்தமாகணும். அதற்கான மனம் திரும்பதற்கான விஷயத்தை தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் வந்து டெவலப் பண்றாரு. அந்த வேவை ஒன்று ரெடி பண்ணார்ல, பரலவராஜ்யம் ஒன்று கிரியேட் பண்ணார்ல, அதுக்கான ஃபவுண்டேஷன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறார். ஓகேவா? இப்போ பாருங்க, லூக்கா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 3 முதல். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வைப்படுத்துங்கள் என்றும் மாம்சமான எல்லோரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுவனுடைய சத்தம் உண்டாகும். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வனாந்தரத்தில் கூப்பிடுவனுடைய சத்தம் தான் யாரோட சத்தம்? யோவான் ஸ்நானகனோட சத்தம். அவருடைய சத்தம் என்ன இருக்குன்னா, மாம்சமான எல்லாரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். அப்புறம் என்ன விஷயம்? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவைப்படுத்துங்கள். இது சிங்குலரா ப்ளூரலா? ஒருமையிலே பன்மையில சொல்லியிருக்காரு, ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்குது. அப்ப இது ஒன் மேனுக்கான ஒர்க்கா இங்க சொல்லிட்டு இருக்காருன்னா இல்ல, இது என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? ஏதோ நிறைய பேரை அந்த இடத்துல சுட்டி காமிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் மேன் யாருன்னு பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன். ஓகேவா? இது புரிஞ்சுல? அப்ப இவருடைய வேலை எப்படி இருந்துச்சுன்னா ரெஸ்ட்ரிக்டடா இருந்துச்சு. இவர் என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த இப்போ பவுல் பார்த்தீங்கன்னா ஊழியம் பண்ணும்போது அவருக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை. அவர் 5 பிரயாணங்கள் பண்ணியிருக்காரு. எங்கே நினைச்சாலும் என்ன பண்ணலாம், அவர் பாட்டில் போகலாம். அவர் சூஸ் பண்ணுற இடத்துல என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணலாம். அது புறஜாதிகளாக இருக்கலாம், யாரை வேணாலும் இருந்துட்டு போகலாம். அவருக்கு என்னன்னா அந்த ஃப்ரீடம் இருந்துச்சு. ஆனால் இதே ஃப்ரீடம் யோவான் ஸ்நானனுக்கு இருந்துச்சாலும் இல்லை. அவருக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. எதுக்குள்ள அவருடைய வேலைகள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வரையறைக்கு உட்பட்டு தான் இருந்தார். இதை கூட வாட்ஸ்ல பாருங்க. இவருடைய வேலை இஸ்ரேலருக்கு உட்பட்டதாக இருந்தது. மேலும் மாம்சத்தில் வரும் மேசியாவிற்குரிய முன்னோடியாக எலியாவாக இருந்து இயேசுவை ஏற்று தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஏதுவாக அவர்களை தூண்டி விடுபவராக காணப்பட்டார். அப்ப இவரோட ஒர்க் என்னன்னா, அந்த டாஸ்க் 2 இது சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த டாஸ்க் என்னன்னா ஃபுல்ஃபில்லா இவரே கடைசி வரைக்கும் பண்ணி முடிக்க மாட்டோம்னா அதுக்கு சான்ஸே இல்லை. அப்படின்னா இப்போ வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கணும், உயிரோடு இருந்துகிட்டே இருக்கணுங்கிற மாதிரி ஆயிரும். கரெக்டா? ஏன்னா அடுத்த கம்மிங்கும் இருக்குல்ல, எந்த கம்மிங், இயேசு செகண்ட் கம்மிங் வரைக்கும் அந்த வேலையை பார்க்குற மாதிரி ஆயிரும். அப்போ இவரோட வேலை எதுக்குள்ளது மட்டும்தான் இருந்துச்சுன்னா இஸ்ரேலருக்கு உட்பட்டதாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாம்சத்தில் வரும் மேசியாவிற்குரிய முன்னோடியாக அதாவது எலியாவாக அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அந்த இடத்துல இருக்கிறது யோவான் ஸ்நானகன். ஆனால் அடையாளமாக யாரை ரெப்ளிகேட் பண்ணிட்டு இருக்காருன்னா எலியாவை. கரெக்டா? பழைய ஏற்பட்டனுடைய எலியாவினுடைய ஆவியில தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. யாருக்காகனா மாம்சத்தில் வரக்கூடிய இயேசுக்காக, ஃபர்ஸ்ட் கம்மிங்காக. அவர் மாம்சத்தில் வரப்போறார். இவர் இருக்கிறார். என்னவா இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அடையாளமாக நிழலான எலியாவாக அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கிறார். ஓகேவா? இருந்து இயேசுவை ஏற்று தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஏதுவாக அவர்களை, இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னன்னா தூண்டி விடுபவராக காணப்பட்டார்.
இவரே கை பிடிச்சிட்டுலாம் என்ன பண்ண முடியாது, கூட்டு போயில விட முடியாது. இப்படி ஒண்ணு இருக்குது, ட்ரிகரிங். இதுக்கு நீங்க போறதுக்கு முனைவாகுங்க, ஆயத்தமாகுங்கிற வேலையை மட்டும்தான் யார் செய்ய முடியும்? யோவான் சொன்னாங்க. இப்போ இப்படி இந்த வேலையை சூப்பராக தான் பண்ணிட்டு இருக்காரு. எந்த இடத்துலயும் நமக்கு தெரிஞ்சு தொய்வுகள்லாம் இல்லை, குறைபாடுகள் நம்ம சொன்ன மாதிரி அவர் பார்த்துக்கிறதுக்கே அவர் என்ன பண்ணல, பெருசாக டைம் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காருன்னா அவருக்கான ஊழியத்தில் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவருடைய ஊழியம் எப்படி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இப்போ கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா பேதுருவோட ஃபர்ஸ்ட் 2 ப்ரீச் இருக்குல்ல, ஆஃப்டர் பரிசுத்தல் கிடைச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 8000 பேர் 2 இதில், அப்புறம் ஒரு 5000 பேர், மொத்தம் 8000 பேர் 2 பேர் உள்ள. பவுலோட இதில் பார்த்தீங்கன்னா பட்டணங்களே அவர் வந்து கவுண்டில் வந்து கூடுதலாக வச்சிருக்கிறாரு. இப்போ இவங்களோட ஊழியம்லாம் எப்படி இருக்கு நம்ம சொல்லுவோம்னா சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோவில் இருக்குது. பட் இவரோட அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இத்தனைக்கு இவர் நான் சொன்ன மாதிரி தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ண ஒருத்தவர் இவர். அதில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அதை கிரியேட் பண்ணவங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் ஆச்சரியப்படத்தக்க வகையில் எப்படி இருக்குன்னா இவருடைய ஊழியம் எப்படி இருக்குல்லன்னு பார்த்தீங்க, பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, பயங்கரமான வெற்றிலாம் சொல்லப்படலை. ரொம்ப ரொம்ப சொற்பமானவர்களே அதில் என்ன பண்ணியிருக்காங்க, பலன் நடத்திருக்காங்க. அதில் தான் ஒரு சில சீஷர்கள் யாருடைய சீஷரை கன்வர்ஷன் ஆயிடுவாங்க, இயேசு கிறிஸ்துவோடைய சீஷரை கன்வர்ஷன் ஆயிடுவாங்க. அப்போஸ்தலர்லையுமே யோவான், பேதுரு, அந்திரியா இவங்கெல்லாம் யாருடைய சீஷராக இருந்திருப்பாங்க? யோவான் ஸ்நானனுடைய சீஷராக இருந்ததான் இயேசு கிறிஸ்து இருந்து வந்ததை நம்ம கவனிச்சு பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி அவர் நினச்சிருப்பாரு, என்ன ஃபீல் பண்ணியிருப்பாரு? இது எதுக்கு இந்த கேள்வியை கேட்குறேன்னா, சரி கிட்டத்தட்ட அவர் ஒர்க் பண்ணது 6 மாதம் தான் வச்சுக்குவோம், 6 மாதம் கணக்கு தான் சொல்ல போனோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து சார்ஜ் எடுத்துருவாரு, இவரை எங்கே பிடிச்சிட்டு போயிடுவாங்க, சிறைச்சாலைக்கு பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அப்புறம் சிறைச்சாலை பண்ணி கொண்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஊழியமே இல்லை. அப்போ மொத்தமாக ஒரு யோவான் ஸ்நானகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய ஒர்க்கிங் டைம் இருக்குல்ல எவ்வளோதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாத காலம் தான். இந்த 6 மாதம் தான் இவருக்கு தெரியுமா? தெரியுமா இருந்திருக்கும், யாருக்கு தெரியும், அவர்கிட்ட தான் கேட்கணும். பெருசாக எவ்வளோ நாள் ஒர்க் பண்ண போகிறாங்கிறதெல்லாம் அவருக்கு என்ன இல்லை, ஐடியெல்லாம் இல்லை, கரெக்டாக. ஆனால் இந்த ஒர்க் பண்ண போகிறேன்னு எப்போ இருந்து இவர் ப்ரிப்பேர் ஆகிருப்பாருன்னா சின்ன வயசுலேருந்தே. சின்ன வயசுலேருந்து இந்த 2 ஒர்க் பண்ணுறதுக்கு தான் நான் இருக்கிறேங்கிற ஃபுல் நாலேஜில் தான் யார் வளர்கிறாங்க, யோவான் வளர்கிறாங்க. இப்போ அப்படி வந்து ஒரு மனுஷன் வாழ்நாள் ஃபுல்லாக ரெடி, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. எதுக்கு? இந்த 6 மாதம் ஒர்க்குக்கு. அந்த 6 மாதம் ஒர்க்குக்காச்சும் ஆக ஓகோன்னு இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை, கரெக்டாக. ரொம்ப ரொம்ப சொற்பமான ஜனங்கள் தான் உள்ளே வந்திருக்காங்க. இப்போ இந்த மனுஷனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? இப்போ ஒருவேளை நம்மளாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 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 ஒர்க்கை பண்ணுறோம், ட்ரூத்துக்கான ஒர்க்கு தான் வச்சுக்கோங்க, ஒரு மாதம் 2 மாதம் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணி ஒரு வேலையை செஞ்சு அது பெருசாக சக்ஸஸ்ஃபுல் ஆகலை, பேசிக் கிளாஸ்னே வச்சுக்கிடுவோம். ரொம்ப இரவும் பகலும் நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டு எல்லா வேலையிலும் செஞ்சு ஒரு இடத்துல போய் ஒரு பேசிக் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அங்கே ரொம்ப சொற்பமான பேர் தான் வராங்க. இம்மீடியட்டாக நமக்கு என்ன தோணும், நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டோம் ஆனால் வரலையே அப்படின்னு எங்கேயாச்சும் ஒரு சங்கடம் நமக்கு என்ன ஆகும். அதாவது எப்படி இருக்குன்னா, நம்ம ஒர்க் பண்ண அளவுக்கு அங்கே இது இல்லை, ஈல்டு இல்லை அப்படின்னுங்கும் போது நமக்கு என்ன ஆகும், ஆப்வியஸாக நம்ம ஒருவேளை பண்ண முட்டா கூட ஒன்றும் தெரிஞ்சுக்காது, பண்ணல வரல அப்படின்னு. ரொம்ப நல்லா பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னா நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல என்ன ஆகும்னா ஒரு இது இருக்கும். அப்படி பண்ணுற ஒர்க்குக்கு நமக்கு கிரெடிட்டே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. அந்த சொப்பமான ஆட்கள் வராங்க, அந்த கிரெடிட் கூட நமக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கிறோம். அது எப்படி இருக்கும் அடுத்த கட்டம்? இவர் உயிரோட இருக்கும்போதே இவருடைய டீச்சர்கள் எல்லாம் எங்கே போயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட போயிடுவாங்க, கரெக்டா? அவர் இன்னும் மறிக்கவே இல்லை. யாரு? யோவான் ஸ்நானன் சிறைச்சாலையில் இருக்கிறதுக்கு முன்னாடியேவும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிடுவார் பார்த்தீங்கன்னா, பேதுரு, அந்திரியா, யோவான், செபதேவின் குமாரர்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாருன்னா தன்னுடைய சீஷர்கள்லையும் என்ன பண்ணிடுவாங்க, இயேசு கிறிஸ்து வந்துடுவாங்க. இப்போ இப்படி இருக்கும்போது ஒருத்தர் எப்படி சொல்றது, தன்னுடைய வாழ்க்கையை வந்து அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காரு, அர்ப்பணிச்சிருக்காரு. அப்புறம் செய்கிற வேலை, இந்த 6 மாதத்துக்காக நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நினைச்சா எப்படி இருக்கும்? அதுவும் ஒரு மாதிரி என்ன ஆகும், ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்கும்ல. ஆனால் அந்த நான் சொன்னேன் இவரோட ஒர்க்கிங் ஸ்டைல், அப்புறம் அவருடைய அந்த மனநிலைமை எப்படிலாம் இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாருன்னு பார்த்தோம்னா, மாம்சத்தில் வந்து இயேசுவை, அதாவது மாம்ச இஸ்ரேலருக்கு எலியாவை போன்று யோவான் அறிமுகப்படுத்தி அவர்களை ஆயத்தமாக்கணும். ஃபஸ்ட்டு ஒர்க் என்ன மைண்டில் வச்சுக்கிட்டாங்கன்னா, இது ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு, இது வந்து கம்ப்ளீட்டாக கிடையாது. அதாவது எல்லாத்தையும் கூட்டு போய் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கறது என்னுடைய வேலை அல்ல, அப்படி பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்குதுங்கிறதுக்கான ஆயத்த வேலைகளை செய்கிறது மட்டும்தான் என்னோட ஒர்க்கு. அப்புறம் இயேசு கிறிஸ்துனுடைய 1ஆம் வருகையில் அவர் மாம்சத்தில் இயேசுவ வர்றாரு, அவரை நான் என்ன படுத்தி ஆகணும்,
இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இவர் அந்த இடத்துல அதான் பண்ணியிருப்பார். நல்லா நோட் பண்ணீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் விட்னஸ் பண்ணது யார் தான்? யோவான் ஸ்நானகன் தான். கரெக்டாக பேப்டிசம் அப்பவே என்ன பண்ணிடுவாரு? எல்லாருக்கும் விட்னஸ் பண்ணிடுவாரு. சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி எந்த டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட ஃபைனல் டாஸ்க். அதெல்லாம் இயேசு கிறிஸ்து சீஷர்கிட்ட எப்போ தான் சொல்லுவார்? ரொம்ப கடைசியில் தான் ரிவீலே பண்ணுவார். அதுக்கு முன்னாடி அடையாளமெல்லாம் சொல்லுவார், புரியாது. கடைசியாக தான் ரிவீலே பண்ணுவார். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றதுக்கு முன்னாடி ரிவீல் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன். இந்த வைஸ் வர்ஸா பாருங்க, இவர் அவரை விட்னஸ் பண்ணியிருக்கிறதோ அவர் இவரை விட்னஸ் பண்ணியிருக்கிறோம். ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் இருந்துச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட என்ன சொல்றது, அவரோட சோல்லாம் ஈஸியாக கனெக்ட் ஆகாது. ஏன்னா எல்லாருமே பாவிகளாக இருக்காங்கன்னு தான் பார்த்துருக்கோம். ஆனால் இவர் இல்லை. இவர்கிட்ட இப்போ ஏதாச்சும் பாவம் இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? ஏதாச்சும் யார்? யோவான் ஸ்நானகன்ட்ட நம்ம சொல்ற மாதிரி தான் எல்லாரும் பாவிகள் தான் அப்படிங்கிற டைட்டில் ஒன்று இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா என்ன சொல்றது, விதிவிலக்கா வச்சிருக்கிறார். சிறிய இடத்துல பிறந்த இடத்துல இவரை விட பெரியவர் யாருமே இல்லைங்கிற ஒரு விட்னஸை உயிரோடு இருக்கும் போதேவும் இயேசு கிறிஸ்துவோட வாயிலிருந்து வாங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த யோவான் ஸ்நானகன். இப்போ இதோட பேரல் இது வந்து இப்போ இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட் பார்க்கும்போது ஆப்வியஸாக நான் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் இப்படியே பார்த்துட்டு வரும், திடீர்னு எங்கேயோ நம்ம கூட கனெக்ட் ஆயிடும் சப்ஜெக்ட். அப்படிதான் இப்போ ஆப்வியஸாக முதலாம் வருகைங்கிற வார்த்தையில் இப்போ யாரெல்லாம் வந்திருக்காங்க? இயேசு கிறிஸ்து வந்திருக்காங்க, யோவான் ஸ்நானகன் இருக்கிறாரு. அவர் என்ன டாஸ்க் பண்ண போறாரு, யார்கிட்ட பண்ண போறார் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சுனாலேவும் இன்டைரக்டா அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் வருகையும் கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறோம். அப்போ இரண்டாம் வருகையிலையும் அங்கே மாம்சத்தில் வந்தார். அவர் பேர் என்னன்னு போட்டிருக்குது? இயேசுன்னு போட்டிருக்குதா? இரண்டாம் வருகையில் அவருடைய நேம் என்னவா சேஞ்ச் ஆயிரும்? கிறிஸ்துன்னு மாறிடும். கரெக்டா? ஆனால் அவர் இதில் வருவாரா? மாம்சத்தில் வருவாருன்னா இல்லை, ஆவிக்குரிய இதில் வருவாருன்னு பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா அங்கே நிழலான எலியா, அவர் தான் யாருன்னா யோவான் ஸ்நானகன். நிழலான எலியா வந்தாங்கன்னா இங்கே என்ன வரணும்? நிஜமான எலியாவாகிய யோவான் வகுப்பார் அப்படிங்கிற ஒருவர் வரும். இப்போ இந்த சப்ஜெக்ட்ல மட்டும் நீங்கள் எதை மறந்துருக்குன்னா ரெவலேஷனில் ஒரு யோவான் வகுப்பார் பார்த்துருப்பீங்க. அந்த யோவான் யாரு? அப்போஸ்தலராகிய யோவான். இந்த சப்ஜெக்ட் முடிகிற வரைக்கும் அந்த டேர்மை வந்து நீங்கள் மறந்துடுங்க. இப்போ நான் சொல்கிற யோவான் யாருன்னா யோவான் ஸ்நானகன் அப்படிங்கக்கூடிய ஒருத்தரை பற்றி தான் சொல்ல போகிறோம். அப்போ இரண்டாம் வருகையில் இதனுடைய நிறைவேறுதல். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே நிழல். இவ்வளோ நேரம் நம்ம சப்ஜெக்டில் பார்த்தது எல்லாமே ஃபஸ்ட்டே நிழல் பொருள் இல்லை நீங்கள் அப்புறம் இப்போ சொல்கிறீங்கன்னா கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இது எப்படி இருக்குதுன்னா இது கண்டினியூஸ் தான். இப்போ ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிருக்கு, செகண்ட் இது நடக்கணுங்கும் போது இப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையிலையும் இதே மாதிரியான பேட்டர்ன் இருக்க போகுது. இதே மாதிரியான பேட்டர்ன், இதே மாதிரி யோவான் வகுப்பார்னு ஒருத்தவங்க இருக்க போகிறாங்க. அங்கே இருக்கிற மாதிரியான யூதர்கள் இருக்கிறாங்கல்ல, மாம்ச இஸ்ரேலர்கள் மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்க போகிறாங்க. இப்போ இதே யோவான் பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்கை இன்னொருத்தவங்க என்ன பண்ண போகிறாங்க. அவருடைய நேச்சரும் இங்கே இருக்கணுங்கிற மாதிரியான ஃபுல் பேரலல் கம்பேரிசன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் வருகை. அது நான் சும்மா ஒரு சார்ட் மாதிரி போடுறேன் உங்களுடைய புரிந்து கொள்றதுக்காக. ஃபஸ்ட்டு முதலாம் வருகை, அதில் யோவான் இருக்கிறார். யாரை அடையாளப்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா யாரை இன்ட்ரோ கொடுக்கறதுக்குன்னா இயேசு கிறிஸ்துவை. யாருக்கு? மாம்ச இஸ்ரேலர்களுக்கு. இப்போ அந்த முதலாம் வருகையில் யோவானுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிழலான எலியா. இது புரிஞ்சுல? இது ஈஸியாக புரிஞ்சுன்னா அடுத்து போகிறதும் புரிஞ்சிடும். இப்போ அதே மாதிரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் வருகை இருக்கும். யோவான் பதிலாக யார் வந்துருவாங்க? யோவான் வகுப்பாருங்கிற. ஏன்னா அவர் அங்கேயே என்ன பண்ணார்? ஒரு ப்ளூரல் ஃபார்ம் சொன்னது கவனிச்சு பார்க்குறோம். கரெக்டாக? சிங்குலர் இல்லை, ஆயத்தப்படுத்துங்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு. அப்போ எங்க இருந்துன்னு பார்த்தோம்னா அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி இது கண்டினியூஸா என்ன ஆகிட்டே இருக்குது. இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்க போது அப்போ இரண்டாம் வருகையிலையும் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த யோவான் வகுப்பார் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அங்கே இயேசு இருந்தார், மாம்சத்தில் வந்தது. இங்கே ஸ்பிரிட் நேச்சரில் என்னவாயிருவார்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவாக மாறிடுவார். அங்கே மாம்ச இஸ்ரேலர்கள் இருந்தாங்க, இங்கே யாரை வந்துருவாங்க? ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள். ஸோ இதான் இரண்டாம் வருகைக்கான பேட்டர்ன். இப்போ இது எதுங்கிறது நீங்களே சொல்லிடலாம். இரண்டாம் வருகை தான். யோவான் வந்து அங்கே நிழலான எலியான்னு சொல்லியிருக்குது. இங்கே என்ன வருவாங்க பார்த்தீங்கன்னா நிஜமான எலியா. இந்த எலியா மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு எலியா இருந்திருப்பார், அதுக்கப்புறமா ஒருத்தர் நிழலாக வந்திருப்பார், அதுக்கப்புறமா நிஜமாக வர்றதுங்கிறதுனால இது ஒன்று மட்டும் கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அந்த எலியாவினுடைய ஆவி இருக்குது இல்லை, ஸ்பிரிட்டு. அந்த ஸ்பிரிட்டு தான் என்ன ஆகிட்டு இருக்குதுன்னா இப்போ வரைக்கும் என்ன ஆகிட்டு இருக்குது? கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்குது. அந்தந்த கூட்டத்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு யோவான் ஸ்நானகன்ட்ட வந்துச்சு. இப்போ அங்கேருந்து இந்த யோவான் வகுப்பாராகிய, சரி ரொம்ப நேரம் யோவான் வகுப்பானே சொல்ல வேண்டாம், நம்மளே சொல்லிக்கலாம். நம்ம தான் அந்த வேலையை பண்ணுறோங்கிறதுனால இப்போ இருக்கக்கூடிய யோவான் வகுப்பார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம. இப்போ கிறிஸ்து ஆபியஸாக தெரியும். ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் யாரு? அதுவும் நம்ம தானே. நம்மளும் யோவான் வகுப்பார், நம்மளே ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள், கிறிஸ்தவ ஜனங்க, கிறிஸ்தவ மண்டலம்.
அங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவி மாம்ச இஸ்ரேலர்கள் யாருன்னா அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் தான். அதுல வந்து ஏத்துக்கிறவங்க இருந்தாங்க, ஏத்துக்கிறாங்க இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. யூதர்கள், விச் மீன்ஸ் டைரக்டான இஸ்ரேல் ஜனங்கள். இங்கேயும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம யார்கிட்ட இந்த ஒர்க்கை போய் பண்ணணும்? உலக ஜனங்கள்கிட்ட போய் பண்றோம், நம்ம கிறிஸ்தவர்கிட்ட தான் பண்றோம். இப்ப நம்ம சத்தியம் சொல்றோம்ல, பேசிக்ஸ் எல்லாம் போட்டு நம்ம சொல்றோம்ல, யாருக்கிட்ட போய் இந்த சத்தியத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்னா கிறிஸ்தவ மண்டலத்துல தான் போய் சொல்றோம். அவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள். ஓகேவா? இப்போ இது புரிஞ்சுல? இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா பாயிண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணிக்கிறோம்னா கொஞ்சம் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்தவ மண்டலம் அப்படிங்கிறது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, லூக்கா 3:8 மட்டும் வாசிக்கலாம். லூக்கா 3:8 மலத்திற்கு தகுந்த கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினால் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ யோவான் வந்து அந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கிருந்து யூதர்களுக்கான நிலைமை, இப்போ லூக்கா 3 அவங்களோட இதில் தான் வந்துட்டு இருக்குது. யாரோட இதில்? யோவான் சானோட டைம் பீரியட்ல இஸ்ரேல் ஜனங்களோட மனநிலைமை எப்படி இருந்துச்சுன்னு இந்த வசனம் எப்படி இருக்குது? ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லாதிருங்கள். நாங்கள் தான் வந்து ஆபிரகாமுடைய டைரக்ட் வித்துக்கள், நாங்கள் தான் இஸ்ரேலர்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க. தேவன் இந்த கல்லுகளினால் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மனம் திரும்புதலுக்கு தகுந்த கனிகளை கொடுங்க. இதுதான் யோவான் சானன் அவங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம். கரெக்டா? இப்போ இதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய உலக ஜனங்கள், இந்த கிறிஸ்தவ மண்டலம் இருக்குது இல்லையா, சேம் கான்செப்டில் தான் இருப்பாங்க. என்ன கான்செப்டில் இருப்பாங்க? நாங்கள் தான் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து எங்களுக்கு சொந்தம், நாங்கள் தான் ஆர்ஜினிலிருந்து வந்தவங்க. இந்த எல்லா மனநிலைமைகளும் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தோம்னா கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ள கட்டாயம் இருக்கதான் செய்யும். இப்போ நம்ம அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்போ நம்ம அந்த தெரிஞ்சு தான் என்ன பண்ண போகிறோம்னா யோவான் சானன் பண்ண மாதிரியான ஒர்க்கை போய் பண்ண போகிறோம். கரெக்டாக? அதனால் இப்போ நம்ம வெளியில் சுவிசேஷங்கள் இல்லை ஊழிய வேலைகள்லாம் நம்ம பண்ணும்போது ஃபஸ்ட்டு மைண்ட் செட் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா அவங்க அந்த மைண்ட் செட்டு தான் இருப்பாங்க. அப்படி இருந்தால் தான் அவங்க ஆமாம் கிறிஸ்தவ மண்டலமே சொல்ல முடியும். அந்த மைண்ட் செட்டில் இல்லைன்னா நம்ம கூட இருப்பாங்க. கரெக்டு தானே? அப்போ வெரி ஃபர்ஸ்ட்டு நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருங்கிறத என்ன பண்ணிக்கணுமோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்க எப்படி தான் இருப்பாங்கன்னா இந்த நேச்சரில் தான், எப்படி எங்கள் மாம்ச இஸ்ரேலர்கள் ஒரு நேச்சரில் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் ஆவிக்குறிகளாக இஸ்ரேலர்களாக்கி இந்த கிறிஸ்தவ மண்டலமே எப்படி இருப்பாங்க, இதே நேச்சரில் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த நேச்சருக்குள்ளே இருந்து தான் யார் வெளியில் வர போகிறாங்க? 1,44,000. அவங்க கடைசி வரைக்கும் அப்படியே வந்துருவாங்கன்னா இல்லை. இப்போ நம்மளே என்ன இருக்கோம், அதுலேருந்து சேஞ்ச் ஓவர் ஆகி தானே இங்கே வந்து உட்காந்துருக்குறோம். இப்போ இங்கேருந்து தானே 1,44,000 ஆக போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க அப்படி தான் இருப்பாங்கங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்களுக்குள்ள தான் 1,44,000 இருப்பாங்க. அப்போ அவங்களை என்ன பண்ணி ஆகணும்? ரெஸ்பெக்டும் பண்ணி ஆகணும். இப்போ எப்படி நம்ம உடன் சகோதர சகோதரிகளுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து இருக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம சத்தியத்தை கொண்டு செல்லும்போது நம்ம அதை சுமந்துட்டு போகும்போது அதே மாதிரியான காரியங்கள் அங்கேயும் என்ன பண்ணி ஆகணும், செலுத்த வேண்டியதாக இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆனால் என்ன விஷயம்னா இப்போ நமக்கு என்ன ஒரு பெரிய அங்கலாப்பாக இருக்குதுன்னா, இப்போ நமக்கு இந்த வேலையை நம்ம ரொம்ப கடினமாக்கிக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா இப்போ ஒரு சகோதரனை கூப்பிட்டு சத்தியத்தை சொல்லி கையை பிடிச்சி கடைசியில் நம்ம எங்கே கொண்டு போய் விடணும், அந்த பரலோக வாசலில் விட்டு தள்ளி விட்டு வர வரைக்கும் நம்மளோட டாஸ்க்கை நினச்சிக்கிறதுனால என்ன ஆகிட்டு இருக்குதுன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இது ரொம்ப பெரிய வேலையாக தோண ஆரம்பிக்குது. ரொம்ப பெரிய வேலையை நம்ம தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் அங்கே யோவான் ஸ்நானகன் பண்ண வேலை என்ன இல்லை, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துறது. அவருடைய முதலாம் வருகைக்கான வழியை யார் ஆயத்தப்படுத்தினாங்க? யோவான் ஸ்நானகன். அப்போ இதே யோவான் வகுப்பராக்கி இப்போ நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கான ஆயத்த வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம தான் பில்ட் பண்றோம்னு நினைச்சுக்க கூடாது. இதை கிங்டம் இப்போ தான் நம்ம கல் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, நம்மளும் ஒன் ஆஃப் த பார்ட் தான் அதில். ஆனால் நம்ம என்ன வேலை இங்கே செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா அவருடைய 2ஆம் வருகைக்கான ஆயத்த வேலைகளை தான் பண்ணிட்டு இருக்கோம். வேலை செய்ய போறது யாரு? இப்போ அங்கே வழியை கிரியேட் பண்ணது யாருன்னா யோவான் ஸ்நானகன். வேலை செஞ்சது யாரு? யாருக்கு வழி ஆயத்தப்படுத்தமோ அவர் வந்து தானே வேலை செஞ்சாரு. இயேசு தான் வந்து வேலை செஞ்சாரு. ஆப்வியஸா இங்கே நம்ம ஆயத்த வேலைகள் பண்ணோம்னா வந்து வேலை செய்ய போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதனால அவர் பண்ற வேலையெல்லாம் என்ன பண்ணிக்க கூடாது, நம்ம நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் இங்கே பார்த்துக்கிறோம், அதெல்லாம் இல்லை. நம்மளோட டாஸ்க் என்னங்கிறது ஃபர்ஸ்ட் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இங்கே நம்மளுடைய வேலை என்னவா இருக்குது. இப்போ இந்த 1,44,000 பேர்னு சொல்றோம்ல,
இது வெறும் இங்கே மட்டும்தான் இருக்கா? 7th சர்ச்சில் மட்டும்தான் இருக்கா? ஃபர்ஸ்ட் சர்ச் காலத்துல இருந்து இருக்குது. அப்போ எத்தனையோ பேர் இந்த வேலையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பண்ணி கடைசியாக நம்ம கையில் வந்து நிற்குது. அப்படி நிற்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம கிங்டமை பில்ட் பண்ணல, கிங்டம்கான வழி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஆயத்தப்படுத்திருக்கோம். எதன் மூலமாக? இந்த சத்தியத்தை சொல்றது மூலமா. எப்படி அங்கே யோவான் ஸ்நானகன் அங்கே ஒரு சத்தியத்தை சொன்னாரோ, அதே மாதிரி அதே பரலோக ராஜ்யத்தினுடைய சத்தியத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இங்கே சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த வழி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து செகண்ட் கம்மிங்ல வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், வந்து போய் இந்த மாதிரி செகண்ட் கம்மிங்னு ஒன்று இருக்குது, பரலோகம்னு ஒன்று இருக்குன்னு சொல்ல முடியுமானா இல்லை. நம்ம தசமத்துக்கு வசனம் வாசிக்கிறோம். அவர் வந்தாருன்னா கூட்டு போகிறது மட்டும்தான் அவருடைய டாஸ்க். இங்கே அதுக்கான ஆயத்த வேலைகளை மட்டும்தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இங்கே நம்ம பண்ணிட்டு இருக்கோமே தவிர, கிங்டம் எல்லாம் எங்கே இருக்குது, அது ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு தான். கரெக்டா? அதில் எல்லாருமே இருக்கிறாங்க. தேவன் இருக்கிறாங்க, தேவதூதர்கள் இருக்காங்க, பிரைமா வந்து இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சுல? ஆல்ரெடி வெல் செட்டப்டு ஒரு இது இருக்குது அங்கே. நம்ம அங்கே போகிறதுக்கான ஆயத்த வேலைகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இங்கே பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான வழி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறோம். நமக்கே வழியை கிரியேட் பண்ணி கொடுத்தது யாரு? யோவான் ஸ்நானகன். நம்ம யோவான் ஸ்நானகன், அடுத்து இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர்கள், இத்தனை பேர் நல்ல ரோடு போட்டு விட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம அதில் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், போயிட்டு இருக்கிறோம். அதனால் நம்ம என்ன நினச்சிக்க கூடாதுன்னா, ஆப்வியஸ்லி இது யாருக்குமே கிடைக்காத ஒர்க்கு தான். இப்போ உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் இந்த ஆயத்தம் பண்ணுறதுக்கான வேலையை கிடைக்கும் இல்லை. நமக்கு அட்லீஸ்ட் அந்த வழி ஆயத்தம் பண்ணுற வேலையாச்சும் கிடைச்சிருக்கு. கரெக்டா? இப்போ ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் நம்மளால் வந்து ஜீவன் கொடுத்துட முடியுமா? அது எங்கே நடக்கும் ஆப்வியஸாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங்டம்குள்ளே நடக்கக்கூடிய, கிங்டமில் ஒரு பார்ட்டில் என்ன நடக்கும், இந்த வேலை நடக்கும். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அப்போ இது எங்கே கட்டாயம் நடந்தே ஆகும்? கிங்டம்குள்ளே என்ன ஆயிரும்? இப்போ நம்ம பண்ணுறோம்ல, நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணணும், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன ஆயிரும், நடந்துடும். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற டாஸ்க்கு யார் மாதிரி இருக்க போகுதுன்னு பார்த்தோம்னா, இந்த யோவான் ஸ்நானன் கொடுத்த டாஸ்க் மாதிரியே தான் இருக்க போகுது. இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன்லேருந்து நம்மளோட ஒர்க்கிங் டைமு, அதே மாதிரி நம்மளுடைய ஊழியம், இப்போ பவுல் அளவுக்கு பேசுகிற அளவுக்கு நம்ம ஊழியம் பண்ண முடியாதுன்னா ஆப்வியஸாக என்ன பண்ண முடியாது தான். ஆனால் அதுக்காக நம்ம சோர்வு அடைஞ்சிருமானா இல்லை. யோவான் ஸ்நானகன் வந்து நிறைய விஷயத்தில் நமக்கு என்ன பண்ணாருன்னா லெசன் கற்றுக் கொடுத்தாரு. எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கூட்டத்தாராக இருக்கிறோம்ல, இப்போ ஞானஸ்நானம் எடுத்துடுறோம், நம்ம ஒரு சபையாரை கூடுறோம், வெளியில் இருக்கிறோம், நம்மளுடைய நடக்கைகள் தெரியும், நம்மளுடைய பேச்சுகள் தெரியும், வெளியில் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க போது, எப்படி எங்கள் யோவான் ஸ்நானகன் சின்ன பிள்ளைலேருந்தே பார்த்துட்டு இருக்காங்க, வாட்ச் அவுட் பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல. இவர் என்ன பண்ணுறாரு, பரிசுத்தாவி நிறைஞ்சவர்னு சொல்கிறாரு, இவர் எப்படிலாம் நடந்துக்கிறாரு, அவருடைய பேச்சுக்கள், கிரியைகள் எல்லாத்தையும் வச்சு இவங்க என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல. சேம் இப்போ நமக்கு அப்படியே நடந்துட்டு இருக்கோம். நம்ம ஏதோ இங்கே வரோம் போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நம்மளை நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம எல்லாருமே ஆவியில் என்ன பண்ணியாச்சு, ஜனிப்பிக்கப்பட்டு இருக்கிறோமா? அப்பெல்லாம் இருந்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய பேச்சுக்கள், கிரியைகள் வெளியில் எப்படி இருக்குது, நம்ம பார்க்குறவங்கள்ட்ட அதை நம்ம சொல்லாமே காமிக்க முடியுதா? அதான் என்ன பண்ணுறோன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இருந்துச்சுன்னா பெட்டர். ஒருவேளை இல்லாமல் போச்சுன்னா எப்படி இருக்கும்? ஏதோ மற்ற குரூப் மாதிரி இவங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வாயிலே சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை. நீங்கள் யோவான் ஸ்நானகன் நோட் பண்ணி பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவோட கூட இவர் ஏதாவது சொன்னாருன்னா இந்த திரும்ப குதர்க்கமாக கேள்வி கேட்கறதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. யார்? இந்த வேத பரவல் பரிசேயர்கள், இந்த கேங்கு. யோவான் ஸ்நானத்தை மட்டும்தான் யாருமே வாயை திறந்துருக்க மாட்டாங்க. அவர் வந்தாருனாலே அந்த வைப் எப்படி ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியர்ஃபுல் ஆயிரும். இவர் பேசினாருன்னா யாருமே அங்கே என்ன பண்ண மாட்டாங்க, பதில் பேசுறது இல்லை, எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க முடியாது. இவருக்கு கண்ணு அதான் சொல்றேன்ல, எப்படி வந்து அவங்கெல்லாம் அமைதியாக இருந்தாங்கன்னே தெரியாது. ஏசுக்கு சொன்னாங்கன்னா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நிறைய ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். யோவான் ஸ்நானன் டச்சே பண்ண முடியல. அதுக்கு ரீசன் என்னன்னா அவருடைய பர்சனல் லைஃப். ஆசாரிய ஊழியத்துக்கே போகல, அவரு அந்த வேலைக்கே போகல. ஆசாரிய இதுல வர்றாரு, முறைமையில வராரே தவிர ஆசாரியரால இல்லை. அதுக்கு முன்னாடி தான் இங்கே வந்துடுறாரு, இவரு தனியாக வந்துடுறாரு. உங்களுக்கு புரிஞ்சு இல்லையா? அப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா பர்சனல் லைஃப் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாராலையும் ஒரு குறை கூட சொல்ல முடியாது. இப்போ இவர் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஒருத்தவர் முதல்ல நீங்கள் திரும்புங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? யூதர்கள் கட்டாயம் கேட்குற ஆட்கள் கேட்டிருப்பாங்க தானே. ஆனால் யாராலையும் வாயை திறக்க முடியாத ரீசன் என்னன்னா, அங்கே பேசிட்டு இருக்கிறது யாருன்னா யோவான் ஸ்நானன் பேசிட்டு இருக்கிறார். ஒரு வார்த்தை அவர்கிட்ட வந்து பேச முடியாது. அந்த அளவுக்கு பர்சனல் லைஃப் எப்படி இருக்குன்னா பக்கா வச்சுக்கிறார். அதில் தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா அவரோட லைஃப் ஸ்டைலேருந்து சேஞ்ச் பண்ணதுக்கு ரீசன்லாம் பாருங்கள்.
அவருடைய நம்ம சொன்ன உணவு, உடை, இருப்பிடம், இதெல்லாம் வந்து விசித்திரமா காமிக்கிறது கிடையாது. யாராலையும் எந்த ஒரு குறையுமே அங்க சொல்றதுக்கான 1% கூட வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு புரிஞ்சுல? பர்சனல் லைஃப் வந்து அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா வச்சிருந்திருக்காரு. அடுத்து நம்ம சொன்னோம்ல உணவு, உடை, இருப்பிடம் விஷயம், அது எதுக்கு நான் அப்பயே கொஞ்சம் ஹைலைட் பண்ணேன்னா, நம்மள இப்போ நம்ம சத்தியத்துல வந்ததுல அதிகமா நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து அதுலேயே போயிடுது, தெரிஞ்சோ தெரியாமையோ. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், வேலைக்கு போறோம் அப்படிங்கிறது மட்டும் தான் நினைப்போம். எதுக்கு போறோன்னு கொஞ்சம் யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், சுத்தி சுத்தி இதுக்குள்ளதான் வந்துட்டு இருக்கணும். அப்ப நம்ம இதுக்கான டைம் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும்? நமக்கு ஏன் வந்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்ம என்ன பலியின் உடன்படிக்கை பண்ணிருவோம் தேவன் இடத்துல, அதுக்கான டைமை நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியுதா? ஒருவேளை பண்ண முடியலைன்னா நமக்கு தேவையான அளவுக்கு அதை எப்படி கிரியேட் பண்ணி வச்சுக்கணுங்கிறதுக்கான மாடலும் யார்கிட்ட தான் இருக்குது? யோன்ஸ்டான்ட்ட தான் இருக்கு. அங்கே அவர் இப்படிலாம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு சப்ஜெக்டாக பார்த்துட்டு இருக்கிறோம். கரெக்டா? இவரும் மற்றவங்க மாதிரி சுகமான ஒரு லைஃப்ல இருந்தாருன்னா ஹைலைட் பண்ணியே பார்க்க முடியுப்போ. அவரும் 10-11 போயிருப்பாரு. ஏன் இன்னைக்கு யோகாசனம் ஒரு டைட்டில் வச்சு பார்க்க முடியுதுன்னா அந்த அளவுக்கு அவருடைய லைஃப் பர்சனல். நான் அதனால தான் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும்போது சொன்னேன், இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமா அப்படிலாம் எடுக்கிறது இல்லை. லிட்டரலாக யோகாசனம் யாருன்னு பார்த்தாலே வந்து நமக்கான பாடங்கள் வந்து ரொம்ப கிடைச்சிடும். அதில் வந்து ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கிறேன். அதில் ஒன்று மட்டும் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் எப்போதும் நமக்கான திட்டத்தை வைத்திருக்கிறார். அவருடைய லைஃப்ல இருந்து நம்ம என்னென்ன பாடங்கள் கற்றுக்கொள்ள போறோம்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, தேவன் எப்பொழுதும் நமக்கான திட்டத்தை வைத்திருக்கிறார். இது நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம விசுவாசிக்கிறோம்? நம்ம ஆனா எல்லாருக்கும் ஒரே திட்டத்தை வச்சிருக்காரு இல்ல. ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்ல அவங்கவுங்களுக்கான திட்டத்தை தேவன் என்ன பண்ணியிருப்பாரு, வச்சிருப்பாரு. இப்ப பவுலுக்கான திட்டம் வச்சிருப்பாரு, அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. நமக்கு அது வந்து ரொம்ப பிரம்மாண்டமா தெரியும், நிறைய பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பேதுருவோடதுல அவருக்குன்னு சொல்லி தனி திட்டம் இருக்கும். இப்ப இங்க யோகாசனம் எடுத்தோம்னா அவருக்குன்னு சொல்லி தனியான திட்டம் இருந்துச்சு. இப்ப நம்ம பார்க்கும்போது தான் எப்படி பார்த்தோம்னா, என்னடா இவ்வளவு நாள் இருந்தார், கடைசியில ஒரு 6 மாசம் தான் வேலை பண்ணிட்டு அப்படியே போயிட்டாரு பொசுக்குன்னு. இதுக்கா இவ்வளவு வருஷம் பில்டப் இருந்துச்சு? இல்ல, அந்த 6 மாசம் தான் தேவனுடைய 100% இருந்திருக்கு. அதுல அந்த 6 மாசத்துக்குள்ள இவருக்கான வேலையை 100% பண்ணியிருக்காரா? அப்புறம் ரெண்டாவது விஷயம், இவ்வளவு நாள் டைம் ஸ்பெண்ட் ஆச்சு எனக்கு, ஒரு 30 வருஷங்கள் நான் இதுக்கு வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கல. அந்த 30 வருஷம் சேர்த்து தான். இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த ஒலிம்பிக் ரேஸ் நான் அடிக்கடி சப்ஜெக்ட்ல சொல்றது தான். அந்த ஒலிம்பிக் ரேஸ்ல வந்து ரன்னிங் ரேஸ் ஒரு 100 மீட்டர் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு செகண்ட்ஸ்ல ஓடிடுவாங்க? நம்ம வேர்ல்ட் ரெக்கார்டே 9 செகண்ட்ல தான் இருக்குது. 10 செகண்ட் ஓடுவாங்கன்னு வச்சுக்கிடுவோம். இந்த 10 செகண்ட் ஓடுறதுக்கு இவங்க எத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்? 3 வருஷத்துக்கு ஒரு டைம் தானே வருது. 3 வருஷம் இவங்க என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அந்த 9 செகண்ட் தானே அன்னைக்கு பார்த்துக்கலான்ட்டு போனோம்னா வின் ஆக முடியுமா? அந்த 9 செகண்ட் முடிக்கணும்னா இவங்க 3 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். சேம் அப்படியே நீங்க யோகாசனத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரிப்பரேஷன் எதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, அவ்வளோ ப்ரிப்பரேஷன் இருக்கிறதுனால தான் 6 months வித்தவுட் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் அவரோட ஒர்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சு. அதில் எத்தனை பேர் வருவாங்க வரலங்கிறது அங்கே மேட்டர் கிடையாது. இந்த விஷயம் என்னன்னா, அவருக்கான வேலையை பார்த்தாரா இல்லையா? அதில் வந்தது எல்லாமே வந்து ஜென்ஸ். யோவான்ஸ்கிட்ட இருந்து நம்ம சொன்னல சொற்பமான ஜனங்கள் தான் வந்தாங்க. வந்தவங்க எல்லாமே முத்துக்கள் மாதிரி. அதில் அப்போஸ்தலர்கள் இருக்காங்க, சீஷர்கள் இருந்தாங்க, எல்லாம் பார்த்தீங்கன்னா வேண்ட விருப்பம் யாரும் வந்தவங்களே கிடையாது. வந்தவங்க எல்லாருமே வெரி பெஸ்ட். அப்போ இவருடைய ஒர்க் எந்த அளவுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க. குவான்டிட்டியை விட குவாலிட்டி விட்டு வந்து அதிகமாக இருந்திருக்கிறத நம்ம கவனிச்சு பார்க்கணும். அப்போ இவர் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது என்னன்னா, தன்னோட லைஃப்ல தேவன் எனக்கான ஒரு திட்டத்தை வச்சிருக்கார், அதுக்கு நான் எப்படி ஆயத்தமாக போறேன், அந்த வேலையை நான் எப்படி பண்ண போறேங்கிற விஷயம் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியணும். இப்போ நம்ம ட்ரூத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், நமக்கான திட்டம் தேவன் என்ன வச்சிருக்கிறார், இதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். யாரும் இங்கே என்ன பண்ண முடியாதுன்னா ஒவ்வொருத்தவங்கள பார்த்து உங்களுக்கு இது இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளை ரியலைஸ் பண்ணணும். நம்ம எதுக்கு ட்ரூத்துக்குள்ள வந்தோம், தேவன் எதுக்காக இதுக்குள்ள அழைச்சார், என்ன ஒர்க் கொடுத்துருக்காரு, நான் என்ன அது எப்படி பண்ணணும். எடுத்த உடனே யாரெல்லாம் என்ன பண்ண முடியாது, அந்த வேலையெல்லாம் செஞ்சிட முடியாது. கம்பல்சரி என்ன பண்ணி ஆகணும், ப்ரிப்பரேஷன் தேவைப்படும். இப்போ நம்ம இதில் நிறைய பேர் இருப்போம், வந்து ஒரு 2 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், ஒரு எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, அத்தனை நாட்களாக தேவன் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு ஒர்க்குக்கு ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு. அந்த ப்ரிப்பரேஷனை முதல்ல டெடிகேட்டடாக என்ன பண்ணணும், ட்ரெயின் அப் பண்ணிக்கணும் நம்ம. அப்படின்னா தான் அந்த வேலை வரும்போது நம்மளால என்ன பண்ண முடியும். அப்போ இவர்கிட்ட இருந்த ஒரு முக்கியமான இது என்னன்னா, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துறது. சேம் ஒர்க்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்மேல் விழுந்த கடமையே இருக்குங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குதுன்னா, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நம்ம என்ன பண்ணியாகணும், நம்மள இருந்து இன்னொருத்தவங்களுக்கு கொண்டு செல்லணும். என்ன மீடியமா வேணா இருக்கலாம், பேசுறதுல இருக்கலாம், எழுதுல இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் எனி கைண்ட் ஆஃப் ஒர்க்கு சுவிசேஷ வேலைகளை நம்ம என்ன பண்ணியாகணும்,
மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நம்மள்கிட்டையும் இருக்கு. அந்த திட்டத்தில் நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தேவன் நமக்காக வச்சிருக்கிறார். ஆனால் எப்படி பண்ணணுங்கிறத நம்ம தான் என்ன பண்ணிக்கணும், ரியலைஸ் பண்ணிக்கணுமே தவிர ஒருத்தவங்களை பார்த்தால காப்பி பண்ண முடியாது. நமக்கு என்ன வருமோ அதை வச்சு என்ன பண்ணிக்கிறணும், அந்த வேலையை பண்ணணும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனம் திரும்புங்கள் நம்ம சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்படி சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணி ஆகணும்? ஆமாம், இதுதான் நான் அப்படி சொன்னதுதான். சிம்பிள். நம்ம போய் இந்த வேலையை செய்கிறோம் இல்லை இப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளை தான் பார்த்தாக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சொல்கிற வேர்டுக்கு பவர், டெப்த்து, ஸ்ட்ரென்த் வேணும்னா சொல்கிறவங்க வந்து அந்த அளவுக்கு என்ன பண்ணிக்கிறணும், நம்மளை தயார்படுத்திக்கிறணும். நான் அதான் சொன்ன மாதிரி யோவான் சாணகனா ரெடியாகலன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய வார்த்தைக்கு எங்கள் மதிப்பே இருந்திருக்காது. பரலோக ராஜ்யம்னா நீ என்னமோ சொல்லிட்டு பாப்பா அப்படின்ட்டு போயிருந்திருப்பாங்க. ஆனால் இவர் சொல்றாரு கேட்கணுங்கிற விஷயம் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, யோவான் ஸ்நானகங்கிற ஒரு இமேஜ் அவர் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு அந்த இடத்துல. அங்கே யாரும் சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸே இல்லை. நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஒன் மேன் தான். ஏசு கிறிஸ்துக்கு சப்போர்ட்டிவ் கேரக்டர் யாரு? யோவான் ஸ்நானகன். கரெக்ட் தானே? அவர் வரப்போறாரு, இவர் தான் எல்லா விஷயத்தையும் இவர் தான் ரெடி பண்ணார். ஆனால் யோவான் ஸ்நானகனுக்கு அப்படி எதுவுமே கிடையாது. இவரே ரோடு போட்டு இவரே போக வேண்டிய சிச்சுவேஷனாக இருக்குது. இது 2-3 வசனம் வாசிக்கல பாருங்க. மத்தேயு 3:2 மத்தேயு 3:2 அந்த நாட்களிலே யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கம் செய்தான். யோவான் 14:6. யோவான் 14:6 அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போஸ்தலர் 8:22. அப்போஸ்தலர் 8:22 ஆகவே நீ உன் தீய குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். 1 பேதுரு 2:25 சிதறிப்போன ஆண்டுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பதும் கண்காணியுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். 4 வருஷங்களுடைய கன்சல்டேஷன் என்னது படிக்கும்போது புரிஞ்சிருக்கும். முன்னாடி வேற மாதிரி இருந்தோம், மனம் திரும்பி தான் சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறோம். முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், நம்ம கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நமக்குன்னு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்கணும்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மந்தைகளாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதே மாதிரி நீ உன் தீய குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். அப்போ அந்த ரெப்படன்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனம் திரும்புதல் சொல்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ ஃபஸ்ட் இங்கே கிரியை செய்ய வேண்டியது அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம எப்பயுமே சுவிசேஷத்தை எடுத்து செல்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளை என்ன பண்ண முடிந்த அளவுக்கு நம்மளை வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்கிறது இங்கே வந்து கட்டாயம்தான், கண்டிஷனல் கிடையாது. எப்படி சொல்கிறது, நீங்கள் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம்ங்கிறது கிடையாது. சுவிசேஷ வேலையை பண்ணுறோன்னு வந்தாச்சுன்னா கம்பல்சரி நம்மளை என்ன பண்ணி தான் ஆகணும், சரிப்படுத்தி தான் ஆகணும். நான் எப்படி வேணாலும் இருப்பேன், ஆனால் நான் சுவிசேஷமும் சொல்லுவேங்கிறது விஷயமே கிடையாது. அப்படி போகிறது அங்கே ஒர்க்கும் ஆகாது. உங்களுக்கு புரிஞ்சுல, நிறைய பேர் என்னென்னமோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆனால் பர்சனல் கேரக்டர் சரியில்லைன்னா ஆப்வியஸாக அந்த ஒர்க் என்ன ஆகாது, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாது. அப்போ இங்கே 2 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி சொல்கிறோமோ அதுபடி நம்ம நடந்துக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் யாரை வச்சு கற்றுக்கணும், யோவான் வச்சு கற்றுக்கணும். அடுத்து 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதில் இருக்கக்கூடிய ஆர்வம். இப்போ இந்த ஆர்வங்கிற இடத்துல தைரியம் கூட நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? எந்த அளவுக்கு பேஷன் இருக்கோ அந்த அளவுக்கு என்ன இருக்கணும், இது இருக்கணும், தைரியம் இருக்கணும். ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 3:5 வாசிக்கலாம். 3:5 அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயாவில் உள்ள அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் அனைவரும் அவனிடத்திற்கு போய் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இப்போ இது ஒரு 1 டேல நடக்கிற விஷயமா யோசிச்சு பாருங்க. திடீர்னு ஃபர்ஸ்ட் நாள் வந்து யோவான் சொல்லிட்டாரு, உடனே எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்களா? இல்லை, இதுக்கு இவர் அதான் சொல்லல, அந்த 6 மாதம் என்ன வேலை செஞ்சாருங்கிறது ரெக்கார்டு இல்லை. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, இயேசு கிறிஸ்து பேப்டிசம் கொடுக்குற வரைக்கும் இவர் என்ன பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு, அந்த ஒர்க்கை வந்து டெடிகேட்டடாக பண்ணிட்டே இருந்திருக்காரு. இதுக்குனால தான் அவரை பார்த்துக்கிறதுக்கான டைமை கம்மி பண்ணார். உங்களுக்கு புரிஞ்சா? இந்த பக்கம் அதிகமான டைமை ஸ்பெண்ட் பண்ணணுன்ட்டு அவரை பார்த்துக்கக்கூடிய டைம் என்ன பண்ணிக்கிட்டாரு. அதுக்காக ஹெல்தி எல்லாமே இல்லை, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். உடனே நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, நம்மளை பார்க்கவே கூடாது அப்படின்லாம் இல்லை. நமக்கான ப்ராப்பரான எல்லா விஷயங்களும் வச்சுக்கிட்டு ஹெல்த்தியாக தான் என்ன பண்ணி ஆகணும், அந்த வேலையை செய்ய வேண்டியதாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் கேட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இதில் எத்தனை பேர் வந்து ஜென்ஸாக மாறினாங்கிறத அவர் என்ன பண்ணலை, டேட்டாஸ்லாம் போடலை. அவரோட ஒர்க் என்னென்னா சொல்லிக்கிட்டே இருக்கும்.
அவருக்கான டைம் முடிகிற வரைக்கும் சொல்லிட்டே இருக்கணும். இதை பவுலோட ஆங்கிள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 4:2 வாசிக்கும். 2 தீமோத்தேயு 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கவனமாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ண எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் தவறென்று எடுத்துரைத்து கடித்து கொண்டு புத்தி சொல்லு. இது பெரிய டாபிக். ஷார்ட்டா சொல்லணும்னா ரெண்டு சினாரியோ கொடுக்குறார். சமயம் வாய்த்தாலும் அல்லது சமயம் வாய்க்காவிட்டாலும் கவனமாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. சமயம் வாய்த்தாலும் என்னதுன்னா இல்ல, சமயம் வாய்த்தாலும்னா இப்ப நம்ம கூடி ஒண்ணு இருக்குல்ல, இது சமயம் வாய்த்தாலும் நமக்கு இது இன்னைக்கு இத்தனை மணிக்கு நடக்க போகுது, இவ்வளவு நேரம் நடக்க போகுது, எல்லாமே வெல் ப்ரிப்பேர்டா இருந்திருப்போம் எல்லாருமே. கரெக்டா? ஒருவேளை சமயம் வாய்க்காவிட்டாலும் அது சர்ப்ரைஸ்ட் வரும்ல. இப்போ அந்த பிலிப்போட இதில் பார்த்தீங்கன்னா அந்த கந்தாயினுடைய மந்திரி ஆண்ட வேலை போய் சத்தியம் சொல்லணும்னா இவர் ப்ரிப்பேராக இருந்திருக்கணும். அங்கே போய் சப்ஜெக்ட் எங்கே ஸ்கிரிப்ட் எங்கே தேடிக்கிட்டு இருந்தா கிடைக்குமா? அப்போ நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேராக இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் 100 பேருக்கு போய் சத்தியம் சொல்லணும் இல்லை, யாரும் ஒரு ஆளுக்கு சொல்ல வேண்டியது இருக்கணும். ஒரு ஆளுக்கு அன்னைக்கு போய் நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக சொல்லணும்னா இங்கே எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கணும் நீங்கள் சத்தியத்தில்? ஒரு ஸ்ட்ரக்குமே இல்லாமல் நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக ஒருத்தவங்கள்ட்ட போய் ஸ்கிரிப்ட் எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் திடீர்னு உங்களுக்கு தேவன் இப்போ என்ன சான்ஸை கொடுத்துட்டாருன்னா, இப்போ இன்றைக்கே வச்சுக்கோங்களேன், இப்போ முடிச்சுட்டு போகும்போது யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே யாரையும் ஒருத்தவங்களே மீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, யோசிச்சு வச்சுக்கோங்க. திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு சத்தியத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ அவங்கள்ட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் சத்தியத்தில் பதில் சொல்லணும். வசனத்தை வச்சு நம்ம எப்படி பேசிக்லாம் சொல்லல. இப்போ யாரெல்லாம் இப்போ இம்மீடியட்டாக எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நான் இப்போ ரெடியாக இருக்கிறேன், நான் சொல்லிடுவேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட் இருக்குது நமக்கு? நான் கேட்குறேன்னொடனே நான் என்னமோ பயங்கரமாக ரெடியாக இருக்கேன்னு நினச்சிக்கிறீங்க. ஆப்வியஸாக அது ரெடி ஆகணுங்கிறதுக்கு தான் இப்போ இந்த ஒரு விஷயத்த சொல்கிறோம் நம்ம. உங்களுக்கு புரிஞ்சுல? அப்போ இந்த சமயம் வாய்க்காவிட்டாலுங்கிறது ரொம்ப ரொம்ப அது ஒரு சினாரியோ. அடுத்து நமக்கு கிடைக்கிற சிக்கிற ஆட்கள்லாம் சாஃப்டாகவே சிக்கிடுவாங்களான்னா இல்லை. நீங்கள் கொஞ்சம் நம்மளை டாமினேட் பண்ணுற அளவுக்கு பேசுகிறவங்கள்ட்ட சிக்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பேசினாலும் அவங்களை கன்வே பண்ண முடியாது. ரொம்ப அரகன்ஸாக என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பதில்களாகட்டும் இல்லை கேள்விகளாகட்டும் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி கன்வே பண்ணுறீங்க? நம்மளும் பதிலுக்கு பதில் சத்தம் போட்டு பேசிட்டு வந்துட்டோம்னா என்ன இருக்கும்? நாளை பின்ன போய் நீங்கள் வாங்க அப்படின்னா வருவீங்களா? ஆப்வியஸாக இல்லை. சரி, அவங்க சொல்கிறதுக்கு நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிட்டு வந்துட்டோம், அடுத்த டைம் போனால் என்ன சொல்லுவாங்க? அன்னைக்கே நான் சொன்னது கேட்டேன்லப்பா, அப்போ என்ன பண்ணுவாங்க? அப்போ இந்த அன்பிளசண்டான சிச்சுவேஷன்ஸ் இருக்குல்ல, நமக்கு எதிர்பாராமல் நடக்க சர்ப்ரைஸாக இருக்கிறது, நமக்கு சூழ்நிலைக்கு சரியில்லாத சூழ்நிலைகள், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது சத்தியத்தை நம்ம கொண்டு சொல்றதுக்கு எப்பயுமே ஆயத்த நிலையில் இருக்கும், தயாராக இருக்கிறோமா? வாரத்தில் இந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிக்கிறது மட்டும் சுவிசேஷ வேலையெல்லாம் என்ன பண்ணிட முடியாது, கட்டாயம் பண்ணவே முடியாது. 100% சொல்லிடலாம். எந்த அளவுக்கு நம்ம சத்தியத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், இது கம்பல்சரி வேணும். அந்த ப்ராக்டிஸ் இல்லாமல் எங்கேயும் போய் என்ன பண்ண முடியாது, நம்ம சத்தியத்தை சரியாக செஞ்சிட முடியாது. அப்போ அந்த அன்பிளசன்ட் அப்புறம் சர்ப்ரைஸ் இருக்கிறது மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோம்? அடுத்த விஷயம், எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் தவறென்று எடுத்துரைத்து கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இதில் தான் இப்போ யார் உள்ள வரா? யோவான் உள்ள வர்றார். அவர் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, ராஜா கிட்ட போய் பயங்கரமாக திட்டி அப்படிலாம் இல்லை, தப்பு தான். ஆனால் அது எப்படி சொல்லணுங்கிறதுக்கான ஒரு இது இருந்துச்சு. ஆனால் சொல்கிற விஷயம் எப்படி ரொம்ப சரியான ஹார்ஷான விஷயம். அதுக்குன்னு இவர் எமோஷனல் ஆகி கத்தி கூப்போடு போட்டு அப்படிலாம் இல்லை. நீங்கள் பண்ணுறது தப்பு, அது நீங்களாவே இருந்தாலும் தப்பு தான். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள்ட்ட பவுல்கிட்ட இருந்திருக்குது, பேதுருக்கிட்ட சொல்லும்போது நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா, தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க யார் என்னங்கிற பார்க்கறது இல்லை. அதுக்காக அவங்களை அன்ட்ரீட் பண்ணுறதில்ல. எப்படின்னா மரியாதை இல்லாமல் அப்படி நடத்துறதில்ல. தவறுனா தவறு. அதை இவங்களோட நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, அவங்க தவறுல இருந்து மனம் திரும்பி வரணுங்கிறது தான் மட்டும் நோக்கமாக இருந்துச்சே தவிர, தவறுங்கிற சுட்டி காமிக்கிறது மாத்திரம் இவங்களோட ஒர்க்கு கிடையாது. அதுலேருந்து எப்படி மனம் திரும்பி வர வைக்கணுங்கிற டாஸ்க்கும் யார்கிட்ட இருந்துச்சு, இவங்கள்ட்ட இருந்துச்சு. இப்போ நீங்கள் பவுல் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, பேதுருவை கண்டிச்சு அவரை விட்டு தூக்கணும்னு நினைக்கல. அவரை சொன்னார் இல்லையா, நீங்கள் அது தெரியல, கலாத்தியரில் இருக்கிறது, அந்த விருத்த சேதனம் பண்ணவங்க கூட இவர் போய் பேதுரு உட்காந்து ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாரு. விருத்த சேதனம் இல்லாதவங்க கூட, விருத்த சேதனம் பண்ணவங்க வந்த உடனே இவர் என்ன பண்ணிடுவார், அப்படின்னு நினைச்சிருவாரு. அவங்க கூட உட்காந்து இவங்க ஏதாச்சும் நினைச்சிருவாங்களோ. இம்மிடியேட்டா பவுல் சொன்னார், முகமுகமாக என்ன பண்ணாரு, கண்டிச்சாருன்னா என்ன நினைச்சா, அதான் சொல்றேன்ல, அவர் ஏதோ சண்டை போட்டு மரியாதை இருக்கிற அப்படிலாம் இல்லை. ஆஸ் பர் ட்ரூத் ராங், அதை கிளியரா எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் என்ன பண்ணாரு,
சொல்றாரு. அப்ப நம்ம ட்ரூத் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா சுவிசேஷத்தை எப்படி சொல்லணும், அதுக்கு எவ்வளவு ப்ரிப்பேர் ஆகணும், யார்கிட்ட போய் சொல்லணும், ஒருவேளை அது தவறா இருக்கும் பட்சத்தில் அதை எப்படி நம்ம சொல்லணுங்கிற எல்லா விஷயங்களும் என்ன பண்ணணும், நம்மள்ட்ட இருக்கணும். அதுக்கு பேஷன் இருக்கணும்னு சொல்றாரு, ஆர்வம் இருக்கணும், கூடவே தைரியமும் இருக்கணும். அடுத்து 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போதும் கர்த்தருக்கு முதலிடம். இப்போ நான் அப்போதே சொன்னேன், இவர் பாடுபட்டு லைஃப் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி ஒன்று கிரியேட் பண்ணார்ல, கடைசியில் இவருக்கு கிரியேட்டே இல்லை. நம்மளே சப்ஜெக்ட் எடுக்கும்போது இவர் என்ன பண்ண மாட்டோம், கண்டுக்கிறவே மாட்டோம். இவரை வந்து எதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம்னா, எஸ் கிறிஸ்க்கு என்ன பண்ணாரு, ஞானஸ்நானம் வந்து கொடுத்து போயிட்டார், அதோட அவர் டாஸ்க் முடிஞ்சுன்னு நினைப்போம். அப்படி கிடையாது. பார்த்தோம்னா இப்போ நம்மளை மாதிரி நிறைய ஆட்கள் அங்கே இருந்திருக்கிறாங்க. யார் கூட, இந்த யோவான் ஸ்நானகன் கூட. அவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, யோவான் 3:26 பாருங்க. யோவான் 3:26 அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உங்களுடைய கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார், எல்லோரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். சீஷர்களுக்கு பின்னாடி தாங்க முடியல. வந்து எப்படி சொல்றாங்க, இங்க பாருங்க ரபி, உங்கள்கிட்ட போனவரை வந்து ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஞானஸ்நானம் எடுத்துட்டு போனாரு. இப்போ அவர் அந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அங்க போயிட்டு இருக்காங்க. நம்மள்ட்ட யாரும் வர மாட்டாங்கன்னு உடனேயும் இப்போ நம்மளா இருந்தா அந்த இடத்துல என்ன நினைச்சிருப்போம், இல்லை நம்ம வந்து நம்மள்ட்ட இருந்து எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க, அவர் நம்மள்ட்ட ஞானஸ்நானம் எடுத்த பையன் அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரு போய் பண்ணிட்டு இருக்காரு. இது தோணுமா தோணாதா? இது நான் ஞானஸ்நானம் இல்லை, ட்ரூத்தாக வச்சுக்கலாம். எனி கைண்ட் ஆஃப் ஒரு சினாரியோ நீங்கள் மைண்டில் இருக்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு அந்த இடத்துல என்ன தோணும்? யோவானோட ரிப்ளை என்ன இருந்துச்சுன்னா, அவர் பாருங்க, இது ரொம்ப சூப்பரான ஒரு ஒப்புமையை சொல்லியிருப்பாரு. 29-30 மணமகனை உடையவனே மணமகன், மணமகனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்டு மணமகனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறார். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமானது, அவர் பெருகவும் நான் சிறுகவும். ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவ்வளோ சாதாரணமாக கொடுத்துட முடியாது. இது என்னதான் யோவான் இருந்தாலும் கூட இருக்கவங்க எவ்வளோதான் ஏற்றி விட்டாலும் இவர் வந்து கரெக்டான ஒரு இது வச்சிருக்கிறார். தான் யார், அவர் யார், நான் யாரோட வேலையை செய்ய வந்திருக்கிறேன். இன்னைக்கு மண்ணால் கூட ஒரு வசனம் வாட்சோம் இல்லையா, வேலைக்காரன் எஜமானிலும் பெரியவன் அல்லன்னு சொல்லி ஒரு வசனம் வந்துச்சுல்ல. நீங்கள் இங்கே நோட் பண்ணீங்கன்னா, இவர் வயசுலேயும் மூத்தவர் தான், ஞானஸ்நானம் கொடுத்தது இவர் தான் கிரியேட் பண்ணதும், கிரியேட் பண்ணுறது எல்லாம் இவர் தான். நான் எல்லாம் பண்ணி வச்சுட்டு நீ வந்துட்டேங்கிறது இல்லை. இவர் சொல்றது என்னன்னா, அவருக்கு நான் வேலை செய்ய வந்திருக்கிறேன், அந்த வேலையை செஞ்சுட்டேங்கிற மகிழ்ச்சி இருக்குல்ல, அது எனக்கு போதும். அப்ப கர்த்தரிடத்துக்கு எப்பவுமே கர்த்தருக்கு வந்து ஒரு முதலிடம்ங்கிறது என்னன்னா, நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் இருக்குல்ல, அதுல இருந்து இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படி இப்படி ஏற்றி விடுவாங்க. ஆனா நம்ம நோட் பண்ண வேண்டியது, நம்ம யாருக்கு ஒர்க் பண்றோம், என்ன ஒர்க் பண்றோம். நம்மளுடைய பெயருக்காக வந்து ஒர்க் பண்றோம்னா இல்லை, ஆப்வியஸா அது யாருக்கு, கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்றதுக்கான ஒரு சின்ன வேலையை என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் போது அதுக்கான கிரெடிட்ஸை 1% கூட நம்ம என்ன பண்ண முடியாது, எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா தாளந்து கொடுத்ததும் அவரு, சத்தியமும் அவரோடது, நம்மளை போய் அப்படி சொல்லுங்கன்னு அலோவ் பண்றதும் எல்லாமே அவரோட தான் இருக்கும்போது கிரெடிட் எங்கிருந்து நம்ம எடுக்கிறது? இவர் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, மணமகளை உடையவனே மணமகன், அவர் தான் அங்க ஹீரோ, நான் வந்து தோழன். அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு செய்யறது மட்டும்தான். என்ன அந்த வேலையை செஞ்சுட்டா எனக்கு எப்படி இருக்கேன், இப்போ ஹாப்பியா இருக்கிறேன். இப்போ இது நம்மளோட லைஃப்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது எனி கைண்ட் ஆஃப் ஒர்க்காக இருக்கட்டும், நம்ம சத்தியத்துக்குள்ள வந்துட்டு ஒரு சபையா இருக்கும்போது எந்த வேலையா இருக்கட்டும், அது சின்ன வேலை பெரிய வேலை இல்லை, எந்த வேலையா இருக்கட்டும் எல்லாமே தேவனுடைய வேலை தான். கரெக்டு தானே? புரிஞ்சுல? அப்படி ஒருவேளை ரொம்ப சூப்பராக நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது கிரெடிட் வந்துச்சுனாலும் அந்த கிரெடிட் யாருக்கு தான் சொந்தம், அவருக்கானது. அப்படிங்கும்போது அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும்ங்கிற மைண்டு எப்போதும் நம்மள்ட்ட டிஃபால்ட்டாக இருக்கணும். இந்த மைண்டு என்னைக்கு எங்கே யாருக்கும் ஆப்ஷன்ஸ் ஆகுதோ அப்போ அது என்ன ஆயிடுது, அந்த சாத்தானோட கேரக்டர் டபக்குன்னு வெளியில் வந்துடும். நீங்கள் சிறுகவும் நான் பெருகவுங்கிற கேரக்டர் அப்போ வந்துடும். நான் சாத்தானோட கேரக்டர் தானே, நான் உங்களுக்கு மேலேயே நான் என்ன போயிடுவேன், போய் உட்காருவேன்னு. அப்போ அந்த வயசு வயசாக ஆச்சுன்னா தப்பான கேரக்டர் ஆயிடும். நல்ல கேரக்டர் இருந்துச்சுன்னா யோவான் மாதிரியான ஒரு கேரக்டர் இருந்துட்டு இருக்கும். ஃபைனலில் பார்த்தோம்னா அந்த தைரியமாக நீதியின் பக்கம் இருக்கணும். இது வந்து அன்காம்ப்ரமைஸ் தான். நீங்கள் என்னதான் சகோதரம் மேலே லவ் வச்சுருந்தாலும் அன்பு வச்சுருந்தாலும், ஆனால் நீதியை விட்டு கொடுத்துட்டு என்ன பண்ண முடியாது, யார்கிட்டையும் அன்பு அப்படிங்கிறத செலுத்த முடியாது. இப்போ இந்த பக்கம் பார்த்தோம்னா சுவிசேஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அல்லது ட்ரூத்னு எடுத்துக்கிட்டோம்னா அன்காம்ப்ரமைஸ்டு ஒரு லாவாக இருக்கணும். நம்ம நீதிங்கிறது எப்படி இருக்கும்னா
யாருக்காகவும் வளைந்து கொடுக்காத மாதிரியான ஒரு நீதியாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதை வச்சுக்கிறோம். இப்போ இவரோட இதில் பார்த்தீங்கன்னா மத்தேயு 3:7 வச்சோம்னா பரிசேயர் சதுசேயர்கள் தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் மனம் திரும்பணும்னு சொல்லி எங்கள் ஞானஸ்நானம் எடுத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம போலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை என்ன நினச்சிருவாங்க, நம்ம பாவிகள்னே நம்மளை பார்த்துருவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம், போய் பேப்டிசம் எடுத்துருவோம் எல்லாரும் பார்க்குற மாதிரி அப்படின்னு. உடனே இவரோட இது என்ன வருது, இவருக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் வருகிறதை பெரும்படி வருகிறதை அவன் கண்டு விரியன் பம்பு குட்டிகளை வரும் கோபத்திற்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார். இப்போ அந்த இடத்துல அது வந்து பேப்டிசம் இல்லைன்னு இவருக்கு நல்லா தெரியும். அவங்க வர்றது பேப்டிசத்துக்காக இல்லை, அவங்க மனம் திரும்பவும் இல்லை, மனசே மாறலை. அப்படிங்கும்போது இதுதான் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். அது சொன்ன மாதிரி இந்த ஏறது அந்திப்பா அவரோட இதுலேயும் பார்த்தோம்னா தன்னோட லைஃப்பை அந்த இடத்துல தான் முடியுது அப்படிங்கிற இதுவும் தெரிஞ்சு கூட இவர் என்ன பண்ணாருன்னா தப்புனா தப்பு தான். இப்போ அவரோட ஜீவன் போனாலும் இன்னைக்கு சப்ஜெக்ட்ல அவர் என்ன பண்ணிட்டு தான் இருக்காரு, உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. உங்களுக்கு புரிஞ்சா, அவர் இந்த இன்சிடென்ட்னால செத்து போனாலும் இன்னைக்கு நம்ம இப்போ இவ்வளோ நேரம் நம்ம யாரை பற்றி தான் உயிரோட பார்த்துட்டு இருக்கிறோம்னா யோவான் ஸ்நானன் இப்போ நம்ம மத்தியில் எப்படி தான் இருக்காரு, உயிரோடு இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு எப்படி இருக்குதுன்னா பிரகாசமாக இருக்குது. அந்த வாழ்க்கை பிரகாசமாக இருக்குதுங்க இருக்கு இல்லையா, அதுதான் ஏசு கிறிஸ்து அவரோட டேர்மில் ஒன்று சொன்னார். ஏசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனுக்கு இன்ட்ரோ கொடுத்தது அவர் தான், கன்க்ளூஷன் கொடுக்குறது அவர் தான். இப்போ இன்ட்ரோ கொடுத்தது யார் தான், யோவான் ஸ்நானனுக்கு இன்ட்ரோ கொடுத்தது யார், நீங்கள் ஏற்றுக்கொள்ள மழை இருந்தால் வருகிறனாகிய எலியா இவர் தான் சொல்லி இவர் தான் இன்ட்ரோ கொடுத்தாரு. முடிக்கும் போது எப்படி முடிச்சார் தெரியுமா, ஏசு கிறிஸ்து விட்னஸ்ல யோவான் 5:35 வாசிக்கலாம். யோவான் 5:35 அவன் எடுத்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான், நீங்களும் சில நேரம் அவன் வெளிச்சத்திலே மகிழ்ச்சியாக இருக்க விருப்பமாக இருந்தீர்கள். இவர் மறிச்சிட்டார். யாரு, யோவான் சிறைச்சேதம் பண்ணப்பட்டார். அப்புறமா நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா ஏசு கிறிஸ்துனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன இருந்துச்சா, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான், நீங்களும் சில நேரம் அவன் வெளிச்சத்தில் மகிழ்ச்சியாக இருக்க விருப்பமாக இருந்தீர்கள். இதே இதில் அவர் மலை பிரசங்கத்தில் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாரு, உங்கள் வெளிச்சம் மனுஷர் முன்பாக பிரகாசமாக இருக்கப்படுவது. அதை பார்த்துட்டு உங்களுடைய தேவனுடைய நாமத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, மகிமைப்படுத்துவாங்க. அப்போ பிறனுக்கு உதாரணமானா இன்னைக்கு சப்ஜெக்ட் ஏன் யோவான் ஸ்நானன் பார்க்குறோம்னா யோவான் ஸ்நானன் மாதிரி இருக்கணும்னு பார்க்குறோம். ஒரு சில சப்ஜெக்ட் எப்படி பார்ப்போம், இப்போ திடீர்னு ஆகாபராஜா இன்னைக்கு சப்ஜெக்ட் ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னன்னு பார்ப்போம், அவர் மாதிரி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். சுத்தமாக 1% கூட அவர் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு பார்ப்போம். ஆனால் இவருக்கு அப்படி இல்லை, இருந்தால் இவர் மாதிரி இருக்கணும்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா சர்டிஃபிகேஷன் யார்கிட்ட இருந்து டைரக்டா வாங்கிட்டாருன்னா இருக்கும்போதே இயேசு கிறிஸ்துவிட்ட ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அதனாலதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க, தீர்க்க தரிசனத்துல ஸ்திரீகளிடத்துல பிறந்த இடத்துல யோவான் ஸ்நானன் கிட்ட பெரிய ஒரு இல்லைன்னா ஆரம்பத்தில் சொன்னது. ஆனால் கடைசி வரைக்கும் இவர் எப்படி பண்ணி வச்சிருக்காரு, ஃபுல்ஃபில் பண்ணி மறுபடியும் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அவருடைய லைஃப்பை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஒருவேளை இப்படி இருந்தோம்னா இப்படி நம்ம சொல்லப்படும் போது நம்ம எங்க இருந்திருப்போம், நம்ம தான் இந்த யோவான் ஸ்நானனுடைய வகுப்பராக இருந்து ஏசு கிறிஸ்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுக்கு கொடுக்குறாரு, நம்ம சேர்த்ததுக்கு அப்புறம்னு வச்சுக்கிறோம், நம்ம எங்க இருப்போம், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயுது எங்க. இப்போ நம்ம இங்க இருக்கிறோம்ல, இங்க எப்படி இயேசு சொல்லணும்னா நம்ம எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு மாதிரி இருந்தாங்க. அவங்களோட வெளிச்சத்துல எல்லாருமே என்ன பண்ணீங்க, சந்தோஷமா இருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆப்வியஸா அவர் சொல்ற நேரத்தில் அவங்க எங்க இருப்பாங்க, சர்ச்சா அவர் கூட இருக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தில் இருப்பாங்க. அப்போ இப்போ நம்மளோட லைஃப் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஓவராலாக யோவான் ஸ்நானன் எடுத்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம ஏன் வந்திருக்கிறோம், எதுக்கு வந்திருக்கிறோம், என்ன வேலை பண்ண போகிறோம், அதுக்கு நம்ம எப்படி ஆயத்தமாகணும், நம்மளோட லைஃப் ஸ்டைல் அதுக்கு எப்படி சீரமைச்சுக்கிறணும்னு இருக்குது. அப்புறம் சத்தியன் வந்திருக்கும் போது நீதி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த அன்காம்ப்ரமைஸ்டாக எப்படி பண்ணணும், சுவிசேஷம் சொல்லும் போது எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும், அல்லது யாராச்சும் தவறும் பட்சத்தில் அதை எப்படி அணுகணும், அது யாராக இருந்தாலும் எப்படி அணுக வேண்டியதாக இருக்குது. அப்படி நம்ம வேலைகள் நல்லா செஞ்சுட்டு இருக்கும்போது நமக்கு ஏதாச்சும் கிரெடிட் வந்துச்சுனாலும் ஆப்வியஸாக அதில் நம்ம என்ன பண்ணிக்க கூடாது, 1% கூட எடுத்துக்க கூடாது. அப்புறம் நம்ம பண்ணுற ஊழியத்தில் ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல் இல்லைன்னா கூட என்ன பண்ணணும், டெடிக்கேட்டடாக நம்மளோட ஒர்க்கை 100% செஞ்சுதான் ஆகணும். அங்கே யாரு கூட நம்ம கம்பேர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி வரவங்க கண்டிப்பாக எப்படி இருப்பாங்க, நான் சொன்ன மாதிரி தான் ஜெம்ஸாக தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒர்க்கில் வருவாங்க. தேவன் அதுக்கான கிரெடிட் நமக்கு என்ன பண்ணிடுவார், கொடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ பெரிய ஓவராலாக பார்த்தோம்னா யோவான் ஸ்நானன் அப்படிங்கிறது த பெஸ்ட்டு கேரக்டராக யாருக்கு வராங்கன்னு பார்த்தோம்னா சர்ச் கிளாஸ்க்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நமக்கு வர. முடிஞ்ச அளவுக்கு அவருடைய லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணிக்கணும், அப்படியே ஃபாலோ பண்ண சொல்ல அதுக்காக வராந்தரத்துக்கு போக அப்படிலாம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட லைஃப்பில் என்னென்ன பண்ணணுங்கிறது ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா இன்னுமே நம்மளுடைய இந்த சபைக்கான ஓட்டத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும்,
கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போக முடியும், கிளியராக போக முடியும், விஷன் கிளியராக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சப்ஜெக்டில் நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய காரியங்கள். பொறுமையை கேட்ட அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.